சப்ஜெக்ட் இல்ல. சப்ஜெக்ட்டுக்கு முன்னாடி காலத்தை பற்றி நான் டைமை பத்தி சொன்னேன். அதுக்கே டைம் இல்லை, டைமை பத்தி சொல்றதுக்கே டைம் இல்லை. அதனால வேகமா நான் வாசித்தர்றேன். யாராவது இந்த வீடியோ கொஞ்சம் செக் பண்ணீங்க. ஸோ ரிடீமிங் யுவர் டைம்ன்றாங்க. உங்கள் நேரத்தை மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள். எப்படி மீட்டெடுத்துக் கொள்றதா? நீங்கள் என்னவாக மாறுகிறீர்கள் என்பது உங்கள் நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் தான் உள்ளது. நீங்க என்னவா மாற போறீங்க, அது எதை சார்ந்து இருக்குதா? ஹவு டு டு யூஸ் யுவர் டைம். நீங்க என்னவா மாற போறீங்கன்றது உங்க நேரத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க என்பதை பொறுத்து தான் நீங்க அடுத்த வருஷத்துல என்னவா இருக்க போறீங்க. அடுத்தது, நேரம் என்பது ஒரு பணம் போன்றது. எதில் உங்கள் நேரத்தை முதலீடு செய்கிறீர்களோ அதுவாக நீங்கள் மாறுகிறீர்கள். இதெல்லாம் வசனம் இருக்குது, டைம் இருக்காது. எடுத்து வசனத்தை வாசிச்சா, நேரம் என்பது ஒரு பணம். அந்த நேரத்தை நீங்க எங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ, இப்போ வீட்லயே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தா அதுதான் ரிசல்ட்டா கிடைக்கும். டீ கடையிலேயே போய் இன்வெஸ்ட் பண்ணிருந்தா அதுதான் ரிசல்ட் கிடைக்கும். இல்லது ஞானிகளோடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுதான் ரிசல்ட்டா வரும். புரியுதா? அறிவாளிகளோடு நம்ம நேரத்தை இன்வெஸ்ட் பண்ணோம்னா அதுதான் நமக்கு ரிசல்ட்டா வரும். நேரம் என்பது தேவன் கொடுத்த மிக சக்தி வாய்ந்த கருவி, டூல். இது கடந்த காலத்தை புதைக்கவும் புதிய எதிர்காலத்தை உருவாக்கவும் நமக்கு வாய்ப்பு அளிக்கிறது. அநேக நேரத்துல நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிருப்போம், நிறைய தவறு பண்ணிருப்போம். தவறு செய்தாலும் ஒருத்தரும் கிடையாது. இப்ப இந்த தவறை என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு கடவுள் நாளைய தினத்தை குறிச்சிருக்கிறார். இந்த கடந்த கால தவற மண்ணில் புதைச்சுது. அதையா பேசினுக்கிற, அதையா சிந்திச்சுனுக்கிற, அதையா பேசி அந்த இது கொஞ்சம் மிச்சிருமை, அதையா சிந்திச்சுனுக்கிற, அதையா பேசினுக்கிற, அதை புதைச்சு போட்டு நாளைக்கு புது நேரத்தை கொடுத்துக்கிறாருல்ல. நாளைக்கு என்ன செய்ய போற? இன்னைக்கு பண்ண மிஸ்டேக்க நான் நாளைக்கு பண்ண மாட்டேன். இன்னைக்கு எனக்கு அவமானத்தையோ நிந்தையோ உண்டாக்கின அதே தவிர நாளைக்கு நான் செய்ய மாட்டேன். ஃப்ரெஷ் தேவை கொடுத்திருக்கிறாரு. அதுல தேவனை பிரியப்படுத்தி இருக்கிற மக்களுக்கு முன்பாக நான் மிகுந்த சாட்சி உள்ளவளாக ஞானியாக வாழ்வேன். அதான் சொல்றாங்க. கடந்த காலத்துல புதைச்சி போட்டு அதையா பேசினுக்கிற, அதையா சிந்திச்சுனுக்கிற. அதனால டைம் இஸ் ப்ரீஷியஸ். அப்புறம் காலத்தில் எதுவும் நிரந்தரம் அல்ல, அதுதான் சொல்றாங்க. இப்பதான் ஒரு ஐயா இறந்துட்டாரு, காலம் ஃபுல்லா அழுதுட்டு இருக்க முடியாது. ஒரு 3 நாள் துக்கப்பாட்டு நாளைய தினத்துல அந்த ஐயாவுடைய விருப்பங்களை நிறைவேற்ற எடுத்து போய் செயல்படுத்தணும். அததான் சொல்றாங்க. துக்கத்துல இருக்கிறவங்களுக்கு அது மருந்தா இருக்குது. சந்தோஷமா இருக்காங்க பத்தியா, அந்த சந்தோஷம் நிரந்தரம் இல்லப்பா. அந்த சந்தோஷத்தை ஜாக்கிரதையா பாதுகாத்துக்க, அந்த சந்தோஷத்தை ஜாக்கிரதையா பாதுகாத்துக்க. இப்போ கடவுள் பணத்தால் நம்மளை திருப்திப்படுத்திட்டாரு, நம்ம விரும்பினதை கொடுத்துட்டாரு, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ உடனே அதிலே உட்காந்துடக்கூடாது. இந்த பணத்தையும் இந்த ஆசீர்வாதத்தையும் எப்படி அவருடைய ராஜ்யத்துக்காக நான் பயன்படுத்தலாம். இது மாம்சத்துக்காகவும் பயன்படுத்தலாம், மாம்சத்துக்காக உலகத்துக்காக பயன்படுத்தலாம், அதே சமயத்துல அவருக்காக பயன்படுத்தலாம். அதான் சொல்றாங்க, துக்கமா இருக்கிறவங்களுக்கு இது நிரந்தரம் அல்ல. இந்த துக்கம் 1 வாரம் 10 நாள். அடுத்தது என்ன? துக்கத்தை மாற்றுகிற கர்த்தரை சார்ந்து கொண்டு நாம் ஓட ஆரம்பிக்கணும். மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்குன்னா இந்த மகிழ்ச்சி காலம் ஃபுல்லா நீ மகிழ்ச்சியா இருக்க போறது இல்ல. அதனால ஜாக்கிரதையா இந்த மகிழ்ச்சியை கடவுளுக்காக இதை பயன்படுத்து. அததான் சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாங்க? உங்கள் லக்குகளுடன் ஒத்து போகாத உறவுகள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நேரத்தை வீணடிக்கும். இதான் ரொம்ப முக்கியம். நம்ம பாபாண்ணா கூட ரொம்ப அதிகமா இதை பத்தி சொல்லுவார். குறைச்சிக்க பாபாண்ணா கூட சும்மா லைட்டா தான் போதும், இதை பத்தி அதிகமா சொல்லுவாரு. நம்ம ரொம்ப முக்கியத்துவத்தை சொந்தக்காரங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. கடவுளை காட்டிலும் சொந்தக்காரர்களுக்கு கொடுத்துருவோம். என்ன சொல்றாங்க? உங்க லக்குகளுடன் ஒத்து போகாத ஒரு லக்க கொடுத்திருக்கிறார் கடவுள், தேவன் ஒரு லட்சியத்தை கொடுத்திருக்கிறார். என்ன லட்சியம்? பல லட்சியம் நமக்கு இருக்குது. சில பேர் ஒரு தொழிலை ஆரம்பிச்சு நல்லா வந்து சமுதாயத்துக்கு சேவை செய்யணும். சில பேர் ஒரு இன்ஜினியரா மாறணும், ஒரு ஜட்ஜா மாறணும், ஒரு ஐஏஎஸ்ஆ மாறணும், ஐபிஎஸ்ஆ மாறணும், இல்ல ஒரு அரசாங்கத்துல வேலை வாங்கணும். இந்த லட்சியத்துக்கு டிஸ்டர்பா இருக்கிற எல்லாத்தையும் துரத்தி விட்டுரு. நீ மக்களை பிரியப்படுத்தினா அந்த லட்சியத்தை அடைய முடியாது. அந்த லட்சியம் தான் நமக்கு முக்கியம், அந்த லட்சியம் தான் நமக்கு முக்கியம். அந்த லட்சியத்துக்காக சும்மா டைம் வேஸ்ட் பண்ற மக்களோடு நீ நேரத்தை வீணாக்காத. லட்சியம் இல்லாத மக்களோட நேரத்தை வீணாக்காத. எவ்வளவு அற்புதமான விஷயம் பாருங்க. உண்மைதானே?
இப்ப எனக்கு ஒரு லட்சியம், எல்லாருக்கும் ஒரு லட்சியம் இருக்குது. லட்சியம் இல்லாத மக்கள், லட்சியம் இல்லைன்னா வாழவே முடியாது. இப்போ அடுத்த வருஷம் ஒரு 7 பேர் போற மாதிரி ஒரு ஆட்டோ வாங்கணும். சும்மா ஒரு உதாரணத்துக்கு ஒரு லட்சியம். இந்த லட்சியத்தை நிறைவேற்ற இந்த லட்சியம் கிடைச்சிச்சு. எதுக்கு? பர்சனலாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சண்டேல ஊழியத்துக்கு போறதுக்கு ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு. எல்லாம் பைபாஸா மாறிடுச்சு நம்ம ஏரியால. மிக வேகமா வண்டி வருது. 2 வீலர்ல போறது அந்த அளவுக்கு பாதுகாப்பானதா இல்லை குரூப்பா. அதனால நம்ம ஹார்ன் எல்லாம் செட் பண்ணி, பேட்டரியை செட் பண்ணி சுவிசேஷம் போய் சொல்ல நமக்கு ஒரு வாகனம் தேவை. இது என்னுடைய பர்சனல் லட்சியமா சொல்றேன். இந்த லட்சியத்தை நிறைவேற்ற இதுக்குரிய யோசனைகளை உட்காரணும். ஃபர்ஸ்ட் கட்டும்போது ஒரு 50,000 ரூபாய் கட்டணும் பணம். இஎம்ஐ ஒரு 6,000 ரூபாய் வரும். அந்த இஎம்ஐ அடைக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்த லட்சியத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணி பெறுகிற இந்த துக்கடா ஆட்கள்னு வாங்க, சும்மா பேசின்னு தான் இருப்பாங்க. முடியாது, ஆகாது, ஐயோ அதெல்லாம் கஷ்டம், நாட்டில் பணமே இல்லை, தங்க விலைலாம் ஏறிடுச்சு, யாரு தங்கம் வாங்க முடியும், வேலையே இல்லை, இந்த மாதிரி துக்கடாக்கள் இதை தள்ளி விட்டு லட்சியத்தை நோக்கி போகணும். உதாரணத்துக்கு ஒரு டிஎன்பிஎஸ்சி, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எத்தனையோ பரீட்சைகள் இருக்குது கவர்மெண்ட்ல, எத்தனையோ பரீட்சை. அன்னைக்கு கூட நம்ம பழைய சபையில இருந்த ஒரு பாப்பா லெட்டர் எடுத்துன்னு வருது. என்னன்னு பார்த்தா அந்த பாப்பா எக்ஸாம் எழுதி போஸ்ட்மேன் வேலையை வாங்கிட்டு இருக்குது. எல்லாம் பல வாய்ப்புகள் கொட்டிக்கிட்டு. இப்போ இது இந்த ஏதாவது ஒரு அரசாங்க வேலையை வாங்கணும், ஏதாவது ஒரு அரசாங்க வேலை வாங்கணும். அந்த அரசாங்க வேலை இதான் லட்சியம். இந்த லட்சியத்துக்கு நிறைய டிஸ்டர்ப் வரும். இந்த பிறந்த நாளுக்கு வா, அந்த கல்யாணத்துக்கு வா, இந்த சீமந்துக்கு வா, இந்த பொண்ணு பாக்குறதுக்கு வா, இந்த பையன் பாக்குறதுக்கு வா, இவளுக்கு என்னப்பா அவரு, இப்படியே இந்த வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 100 நாளே அடுத்தவங்களுக்காக நம்ம செலவு பண்ணியிருந்தா எப்போ பரீட்சைக்கு ஆயத்தமாவது, எப்போ பரீட்சை எழுதுவது, எப்போ அந்த அரசாங்க வேலையை வாங்குவது, அதை தான் சொல்றாங்க. உங்கள் லக்குகளுடன் ஒத்து போகாத உறவுகள் உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நேரத்தை நாசப்படுத்தும். அதை துரத்தி அடி. உறவுகள் தேவைதான். ஆனா உறவுகள் நம்முடைய நேரத்தை வீணாக்கி நம்ம லட்சியத்தை டிஸ்டர்ப் பண்ற கூடாது. நம்ம லட்சியத்தை இன்னைக்கு ஒரு இடத்துக்கு சுவிசேஷம் போனோம், யாருன்னா சொல்லுவாங்க, இன்னைக்கு தான்ப்பா பொண்ணு பார்க்க வரோம், நீ கொஞ்சம் வந்துருப்பா, இன்னைக்கு பிளான் பண்ணிட்டு இருப்போம், இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தா போலாம், தப்பு கிடையாது. இன்னைக்கு ஏற்கனவே முன்னேற்படா அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். அந்த கிராமத்துல போய் பர்சனல் இவாஞ்சலிசம் பண்ணணும். அவர் என்ன சொல்லுவாங்க, ஐயோ இன்னைக்கு தான் நாங்க கை நினைக்க போறோம்ட்டு சொல்லுவாங்க. போகக்கூடாது. ஏற்கனவே நான் சொல்றேன், எனக்கு சொல்றேன், ஏற்கனவே ப்ரீ பிளான் பண்ணியாச்சு. அந்த கிராமத்துக்கு போக போறோம், அங்க நற்செய்தி சொல்ல போறோம், அங்க 4 பேரை சீசனா மாத்த போறோம், அங்க ஒரு வீட்டு ஜெபக்குழு உருவாக்க போறோம். இதுதான் பிளான். இவங்க இடையில வந்து நம்ம நேரத்தை சாப்பிடுறாங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தா அதையாச்சும் மாத்தி வச்சிருக்கலாம். சோ இததான் உதாரணத்துக்கு சொல்றேன். இதெல்லாம் உங்க லக்குகளுடன் ஒத்து போகாத உறவுகள், அது ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தா கூட சரி, அது எதுவா இருந்தாலும் உங்களுடைய லட்சியத்துக்கு ஒத்து போகாத உறவுகளை தள்ளிட்டு லட்சியத்தை நோக்கி ஓடு. இப்ப உதாரணத்துக்கு குட்டி பாஸ்டர் சொல்லிக்கிறாரு, எலக்ட்ரிஷியனே இல்லை, சரி இந்த வருஷம் நம்ம எலக்ட்ரிக்கல் வேலை கத்துக்கணும். அப்ப என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் டெய்லி யூடியூப்ல ஒரு 1/2 hour பார்க்கணும். நியூட்ரல்னா என்ன, ஃபேஸ்னா என்ன, எர்த்துனா என்ன, முதல்ல அதை படிக்கணும். தமிழ்லயே சொல்லித்தரான். அடுத்ததுன்னா யாராவது ஒருத்தரோட பார்ட் டைமா சனிக்கிழமை டைம்ல ஏதாவது ஒரு ஷிஃப்ட் மாறும்போது அவங்க கூட அசிஸ்டண்டா போய் அதை பார்க்கணும். ஒரு 6 மாசம் முயற்சி எடுத்தா அட்லீஸ்ட் பாதி எலக்ட்ரிஷியனா மாறிடலாம். இந்த ஃபேனை மாற்றுறது, லைட்டை மாற்றுறது, இந்த ஆம்பிளிஃபயர், இதெல்லாம். இதுதான் லட்சியமுடைய மனுஷன். இது இந்த மாதிரி சும்மா ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்ன பல, அது தேவையில்ல, அதான் பண்றது. பல விஷயங்களை சொல்லலாம், புரியுதுங்களா? பல விஷயங்களை நம்ம சொல்லலாம். அப்புறம் என்ன சொல்றாங்க, புதிய ஆண்டின் தொடக்கத்தில் உள்ள தொடர்புகளை பட்டியலிட்டு எவர் உங்கள் கனவிற்கு துணையாக இருக்கிறார்கள் என்பதை சீர்தூக்கி பாருங்கள். இப்போ என்ன சொல்றோம், புது வருஷம் 2026 வரப்போகுது. 2026ல ஒரு 10 ஃபேமிலியை உள்ள கொண்டு வரணும். அந்த 10 ஃபேமிலிக்கு டிஸ்டர்பா இருக்கிறது யாரு? முதல்ல அவங்க வாய்க்கு காவலை போடணும். 10 ஃபேமிலிக்கு வந்து இங்க சீசனா மாறணும். அவங்கள பிச்சு ஒதிரி தொர்த்தி அடிக்கிற கும்பல் எது, அந்த கும்பலுக்கு முதல்ல லாடம் கட்டணும். தமாஷுக்கு சொல்றேன், குடும்பங்களை சபையில சேர்க்க இப்ப என்ன பண்ணோம், ஞாயிற்றுக்கிழமை கிராமம் சுத்திருந்தா 10 குடும்பம் இங்க வந்துருமா? வராது. இங்க இருக்கிற ஆட்களை அந்த வார நாட்கள்ல போய் சந்திக்கணும். ஒரு 10 குடும்பத்தை கொண்டு வர. சொந்தக்காரா இருக்கிறதுனால தான் மரியாதை தெரியல, மதிப்பு தெரியல, நம்ம வந்து இந்த பாஸ்டர், இந்த ஊழியம், இதோட மேன்மை தெரியல.
வெளியாளர்களை கூட்டம் வச்சுங்களேன், பயந்து இருப்பாங்க. ஐயோ பாஸ்டர் என்னை பாட வைக்கிறார், என்னை ஆராதிக்க வைக்கிறார், என்னை பிரசங்கம் பண்ண சொல்றார், என்னை சீசனா உருவாக்குறாரு. இந்த மாதிரி எவன் செய்யறான்? என்கிட்ட இருந்து பணத்தை தான் எதிர்பார்த்தாங்க எல்லாரும். தசம பாகம் கொடு, பொருத்தனை காணிக்க கொடு, லோன் வாங்கினா அதுல காணிக்க கொடு, இது வந்து அதுல காணிக்க கொடு. ஆனா இவங்க சீசனா உருவாக்கணும்ன்றாங்க. பணம் முக்கியம் இல்லை, நீ தான் முக்கியன்றாங்க. பொருள் முக்கியம் இல்லை, உன் ஆத்மா தான் முக்கியன்றாங்க. நீ உன் குடும்பத்தை கட்டி எழுப்பணுன்றாங்க. நீ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. வேற யாரும் நமக்கு இது மாதிரி சொல்லலையே. ஒரு பிசினஸ் ஆரம்பி, அந்த பிசினஸ் கொண்டு 4 பேருக்கு வெளியே போய் உதவி செய். பிசினஸ் ஆரம்பிச்சு பணத்தெல்லாம் இங்க இருந்து கொட்டிடுன்னு கூட சொல்லலையே. ஏழைகளுக்கு, திக்கற்றவர்களுக்கு, அனாதைகளுக்கு குடுன்னு சொல்றாங்க. இது என் மேல அக்கறை உள்ள ஒரு திருச்சபையா இருக்குது அப்படின்னு அவங்க பயந்து நடுவாங்க. அவங்க முன் வருவாங்க. பாஸ்டர் என்ன செய்யணும், எத்தனை சேர் வேணும், ஏதாவது ஃபேன் வேணுமா? நிறைய பேர் அப்படிதான் கேட்கறாங்க. வெளியில இருக்கிற ஆட்களுக்கு நம்ம வேல்யூ தெரியுது, உள்ள வந்து எல்லாமே சொந்தக்காரங்களா இருக்கிறதுனால they doesn't know the value of pastor, value of church, value of teaching. இந்த டீச்சிங்கோட வேல்யூ தெரியல. ஸோ இது பர்சனலா நான் கண்டுகொண்டது. அடுத்தது என்ன, அந்த திங்கள்ல இருந்து வெள்ளி சனிக்கிழமை வரைக்கும் ஜான்சி, கேத்ரின், கிரகாம், நானு, இங்க இருக்கிற புறஜாதியார் அல்லது பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், சும்மா கிறிஸ்தவங்க அவ்வளவுதான், அவங்க இயேசுவோட தொடர்பே இருக்காது, அந்த மக்களை சந்தித்து அவங்க கிட்ட அன்பு காட்டி அவங்கள சபைக்குள்ள கொண்டு வரணும். அப்பதான் இந்த சபை அடுத்த கட்ட லெவலுக்கு போகும். கிராமம் சண்டே நாங்க ஹாஸ்பிட்டல் கிராமம் போறது அது வேற, அது 2வது படி. இப்ப வாரம் அப்ப இங்க வரும் பொழுது வரவங்க கிட்ட மென்மையா பேசணும், மூஞ்ச காட்டுறது, அவங்க கிட்ட இஞ்சி துணை குரங்கு மாதிரி நிக்கிறது, அவங்க கிட்ட அன்பு புன்முறுவல் செலுத்தணும், ஸ்தோத்திரம் பண்ணணும், பேசணும். நீங்க எங்கிருந்து வரீங்க, அட்லீஸ்ட் நீங்க பேசலாம் கூட அமைதியா போயிடுங்க. அவங்க எதிர கூக்குரல் இடுறது, அவங்க எதிர சண்டை இடுறது, அவங்க கிட்ட டேய் வாடா, டேய் போடா அப்படின்னு மதிப்பு மாதிரி இல்லாத சகோதரர்களை பேசுறது, பாஸ்டர்களை பேசுறது, 4 விசுவாசி ஒவ்வொன்று கத்துறது, இதெல்லாம் நாசப்பட்டிடும். இது இப்படியே இருந்ததுன்னா சபை அப்புறம் ஷிஃப்ட் ஆயிடும். ஆண்டவர் எப்ப இங்கிருந்து புறப்பட்டு போப்பா, ஆபிரகாம் கிட்ட சொன்ன மாதிரி சொல்றாரு, உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவள்தான் முடிவு. அப்போ அடுத்த ஸ்டெப் அதுதான். அங்க போனா நீ அறியாத ஜனங்கள் உன்னை சேவிப்பார்கள், நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள் அப்படின்னு தாவீது சொல்றாரு. நான் எனக்கு தெரியாத ஜனம்லாம் வந்து என் கால விழாத குறையா என்கிட்ட நிக்கிறான் அப்படின்றாரு தாவீது. எவ்வளவு விஷயம் பாருங்க. அறிஞ்ச ஜனங்கள் மதிப்பு தெரியல, மரியாதை தெரியல, நேரத்தை கடைபிடிக்க தெரியல, ஒரு ஒழுங்கு இல்லை, ஒரு பாட தெரியல, ஒரு இங்கிலீஷ் பாடு, ஒரு ஹிந்தி பாடுன்னு சொன்னா வந்து குத்துக்கல் மேல அப்படியே உட்கார்ந்து வாரம் முழுவதும் ஒரே ஒரு ஆங்கில பாடலை முயற்சி செய்து வந்து பாடனா அறிவு பெருகும், சிந்தனை உயர்வடையும். ஒரு ஹிந்தி பாட்டு வாரம் முழுவதும் பயிற்சி செய்து வந்து பாடலாம். சோ பல விஷயங்கள் இருக்குது, புரியுதுங்களா? அப்படியே வந்து குத்துக்கல்ல மாதிரி உட்காந்துங்கிறது. இல்லைன்னா பழைய பெர்க்மன்ஸ் ஃபர்ஸ்ட் வால்யூம் போட்டாரு, அப்பா நான் உண்மை, அதெல்லாம் பாடி இப்ப எங்கேயோ போயினுக்குது. இப்ப பெர்க்மன்ஸே 40 வால்யூம் போட்டாரு. அப்டேட் ஆக மாட்டாங்க பாருங்க, அப்டேட்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா அவ்வளவுதான் அவங்க லெவல் அவ்வளவுதான், பிரயோஜனம் கிடையாது. சொல்றாரு பாருங்க, புதிய ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் தொடர்புகளை பட்டியலிட்டு, அது ஊழியத்துக்கு மட்டும், நான் ஊழியத்துக்கு எடுத்துக்காட்டு சொல்றேன், நீங்க அப்படியே உங்க குடும்பத்துக்கு, உங்க வியாபாரத்துக்கு, உங்க தொழிலுக்கு நீங்க அப்ளை பண்ணுங்க. நான் சொல்றது ஊழியத்துக்கு சொல்றேன், நீங்க அப்படியே உங்க பிசினஸுக்கு எடுத்துக்கணும், உங்க வியாபாரத்துக்கு எடுத்துக்கணும், உங்க பர்சனல் லைஃபுக்கு இதை அப்படியே எடுத்துக்கணும். புதிய ஆண்டின் தொடக்கத்தில் உங்கள் தொடர்புகளை பட்டியலிட்டு, யார்கிட்ட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க போறோம். போன வருஷம் நம்மளை நாசனப்படுத்துவேன் யாரு? நம்ம நேரத்தை நாசனப்படுத்துவேன். நம்ம வந்து உருப்படாத போறதுக்கு நம்மள பின்னாடி பிடிச்சி இழுத்த கும்பல் எது? அந்த கும்பலோட கம்ப்ளீட்டா கட் பண்ணிக்க. நம்ம முன்னேறக்கூடாதபடிக்கு நம்மள பின்னாடி பிடிச்சது எது? எந்த விஷயம் நம்மளை இழுத்து 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 போட்டுது? நம்ம நேரத்தை வீணாக்குனது, புரியுதா? அதை கட் பண்றாரு. பட்டியலிட்டு எவர் உங்கள் கனவிற்கு, அதாவது லக்கு, கோல் செட்டிங்ன்றாங்க, லட்சியம்ன்றாங்க, துணையாக இருக்கிறார்கள் என்பதை சீர்தூக்கி பார்த்து தேவைப்பட்டால் சில நட்புகளை துண்டிப்பது காலத்தை மீட்டெடுக்க உதவும். நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க நேரம் நல்லா இருக்கும். சொல்றாங்க பாருங்க, டைம் இஸ் எ காமன் கிஃப்ட்ன்றார். எல்லாருக்கும்
மோகனுக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான். பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்றாரு, ஊழியம் பண்றாரு, இவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 4 மணி நேரத்தை கொடுத்துடலாம் கடவுள் தரது கிடையாது. மோகனுக்கும் 24 மணி நேரம் தான், எனக்கும் 24 மணி நேரம் தான். அப்புறம் பாருங்க, உயரமா இருக்கிற அவனுக்கும் 24 மணி நேரம் தான், குள்ளமா இருக்கிற எனக்கும் 24 மணி நேரம் தான். டைம் மெஷர்ஸ் லைஃப்ன்றாங்க. வாழ்க்கையின் அளவுகோலாக காலம் இருக்குது. இப்ப நான் உட்காந்து நல்ல லெசன்ஸை ப்ரிப்பேர் பண்ணி டெய்லி ஒரு 2 மணி நேரம் இந்த லெசன்ஸ் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணா எனக்கு வாய்ப்புகள் வரும், 4 இடத்துல கூப்பிடுவாங்க. நான் மக்கு மண்டியா இருந்தாலும் யாரும் கூட மாட்டாங்க. இதுதான் உங்களுக்கும், உங்க தொழில், உங்க வியாபாரம், உங்க விஷயத்துல நீங்க எந்த அளவுக்கு அப்டேட்டா இருக்கீங்களோ மக்கள் உங்களை தேடி வருவாங்க, உங்களை கூப்பிடுவாங்க. நீங்க காலத்தை சும்மா வீணாக்குனீங்கன்னா ஒருத்தர் உங்களை சட்டம் பண்ண மாட்டாங்க. அததான் சொல்றாங்க, டைம் மெஷர்ஸ் லைஃப். இவ்வளவு வருஷம் வாழ்ந்தியப்பா, நீ என்னதான் செஞ்ச? இவ்வளவு வருஷம் வாழ்ந்தியே, நீ எவ்வளவுதான் வருமானம் சம்பாதிக்கிற? அப்ப நேரம் தான் நம்முடைய வருமானத்தை நிர்ணயிக்குது, நேரம் தான் நம்முடைய தகுதியை நிர்ணயிக்குது. உன் தகுதி என்ன? புது வருஷம் வருது, அத்த வருஷம் நல்ல சரளமா ஹிந்தி பேசுவேன், நான் ஆங்கிலம் பேசுவேன், அல்லது ஏதாவது ஒரு கோரல் டிரா, ஏதாவது ஒண்ணு, அல்லது வெல்டிங், எலக்ட்ரிக்கல், அல்லது கம்ப்யூட்டர், அல்லது டைல்ஸ் போடுறது, டிரைவிங், எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு டிடிபி, ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி சின்ன சின்ன வேலைகளை செஞ்சு பல வாய்ப்புகள் கொட்டி கிடக்குது. அததான் சொல்றாங்க பவர் ஆஃப் டைம். என்ன சொல்றாங்க? காலம் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் பிரிக்கிறது. காலத்தை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? திட்டமிடுங்க. இதெல்லாம் பைபிள் இருக்குதுங்க. பைபிள் இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. திட்டமிடுங்க. எவ்வளோ வசனங்கள் பிரசங்கில் இருக்குது. இந்த நான் இப்ப சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே வசனம் இருக்குது. நீங்க திட்டமிடுங்க. ஒரு நாளை திட்டமிடுங்க. எத்தனை மணிக்கு எழுந்துக்க போறோம், எழுந்து கடவுளுக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறோம், நம்ம தனிப்பட்ட குடும்பத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறோம், நம்முடைய பர்சனல் ஹெல்த்துக்கு, உடல் ஆரோக்கியத்துக்கு நம்ம எவ்வளவு நேரம் கொடுக்க போறோம், ஆன்மீக வாழ்க்கைக்கு எவ்வளவு நேரம் கொடுக்க போறோம், அடுத்தது குடும்பத்துக்கு எவ்வளவு. குடும்பத்துல கவனிக்காம இருந்தா, பொண்ணு எங்க போகுது, பையன் எங்க போறான், இவங்க எங்க போறாங்க, என்ன செய்யறாங்க, ஏது பண்றாங்க, கவனிக்காத இருந்தா, அதாவது கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பாழ். கேட்காத கடன் திரும்பி வராது, பார்க்காத பயிறு, ஆடு மாடு யானை எல்லாம் மேய்ஞ்சி நாசப்பட்டு போயிடும். அப்போ ஒரு குடும்ப தலைவி தன் பிள்ளைகள் மேல, உதாரணத்துக்கு ஜான்சி கிரகம் மேல, கேத்ரின் மேல கவனமா இருக்கணும். உடனே பேர் சொன்னா, நான் உதாரணத்துக்கு சொல்றேன், ஃபேமிலிய நான் எங்களை சொல்றாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்போ என்ன சொல்றாரு? டைம். இந்த டைம்ல கிரகாம ஷேப் பண்ணும். குடும்ப தலைவி கேத்ரினை ஷேப் பண்ணும். ஜப வாழ்க்கையில, பரிசுத்த வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு நீங்க என்ன போறீங்கன்றத. இப்ப உதாரணத்துக்கு இங்க டிரைவிங் போட்டுக்கிறாங்க, இலவசமா கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் அறிவிச்சுக்குது இந்த ராமஜெயம் டிரைவிங் ஸ்கூல்ல. அதுக்கு ஒர்க் பண்ற பீப்புள் அவங்க ஐடி கார்டு கொண்டு வந்தா ஃப்ரீயா ட்ரைனிங் தராங்க கவர்மெண்ட். பாத்தீங்களா? நம்ம இன்னைக்கு டிரைவிங்ல கார் கத்துக்க போனா 5000. ஆனா அரசாங்கம் டக்குன்னு ஒரு ஸ்கீமை போட்டு உடனே அந்த ஸ்கீமை பயன்படுத்திக்கணும். இதுதான் டைம். அந்த டைம் பாருங்க, கடவுள் அந்த டைம்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. அப்படியே இருந்துட்டு யாராவது அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணுவாங்களா, யாராவது எதுவுமே குத்துட்டு வருவாங்களா, அதெல்லாம் வேலைக்கு. பணம் என்ன பாருங்க, முதல்ல நிக்கிறாங்க ஜனங்க. ஆனா அறிவுக்கு பாருங்க ஜனங்க நேரம் கொடுக்க மாட்டாங்க. பணம் பாருங்களேன், 10 ரூபாய் கவர்மெண்ட் தரனா கூட 7 மணிக்கெல்லாம் போய் நிற்பாங்க. ஆனா அறிவை வளர்த்துக்குமா, நீ டெய்லி 100 ரூபாய் சம்பாதிக்கலாம் சொல்லி பாருங்க, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. சோ இப்படி டைம் திட்டமிடுதல் சொல்றாங்க. அடுத்தது நேரத்தை மீட்டெடுத்தல் என்ற சொல்லுக்கு ஒரு பொருளை மீண்டும் தலதாக்கி கொள்ளுதல் என்று பொருள். எனவே நேரத்தை மீட்டெடுத்தல் என்பது நீங்கள் ஏற்கனவே தவறுதலாக பயன்படுத்திய, தொலைந்த அல்லது வீணடித்த நேரத்தை அடுத்த வரும் ஆண்டுகளில் ஈடு செய்து மீண்டும் உங்கள் நேரத்தை கொள்வதாகும். டைமை ரிடீம் பண்ணிக்கின்றாங்க. டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். தூங்கி 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 அல்லது சும்மா உட்கார்ந்து ஜபம் பண்றோம்னு சொல்லி சும்மனா உட்காந்துங்கன்னு சோத்திரம் தோத்திரம் 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 தோத்திரம், இதுவும் வேஸ்ட் தான். சோத்திரம் பண்ணிட்டு போய் வேலையை பாருன்றார். ஆத்திரியம் பகலும் எங்கே போறதுல அப்படியே ஜபத்திலே இருக்கிறோம். அதுவும் ஒரு மூட பழக்கம், அதுவும் ஒரு சோம்பேறிகளின் வசை சொல்லுது. ஜபம் பண்ணிட்டு போய் வேலையை பாரு. இயேசு கிறிஸ்து ஜபம் பண்ணாரு, போய் புறப்பட்டு ஃபீல்டுக்கு போனார், கிணற்றின் அருகே போனார், காட்டுக்கு போனார், மோட்டுக்கு போனார், விபச்சாரியை தேடி போனார்,
குஷ்டரோகியை தேடி போனார். அப்ப என்ன, ஃபீல்டு ஒர்க்ல இருக்கிறாங்க. ஃபீல்டு ஒர்க்ல நம்ம இருக்கணும். அப்படியே எப்படா லீவ் கிடைக்கும் பட்டு தூங்கலாம், எப்படா லீவ் கிடைக்கும் குப்பரட்சிக்கலாம் அப்படின்னு இருக்கணும். எப்படா லீவ் கிடைக்கும் எங்கன்னா ஓடலாம் அப்படி இருக்கக்கூடாது. டைம் ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்க, உங்கள் நேரத்தின் மீதான உரிமையையும் கட்டுப்பாட்டையும் நீங்களே எடுத்துக்கொள்ளுங்கள். என் நேரத்தின் மீது யாரும் கட்டுப்பாடு எடுத்துக்கூடாது. அங்க போலாமா, இங்க போலாமா, நாளைக்கு அங்க வந்துடலாமா, நம்ம உட்காந்து படிக்கணும்னு கிரகம் உட்காந்து படிக்கணும்னு உட்கார்றாருன்னு வச்சுங்களேன். திடீர்னு ஒரு போன் வருது, அங்க போலாமா, வந்துடுறமா, புக்கு முடிச்சுட்டு ஓடக்கூடாது. உங்கள் நேரத்தின் மீதான உரிமையையும் கட்டுப்பாட்டையும் நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். ஸ்ட்ரிக்டா சொல்லிடணும். ஏன்னா இப்போ உட்காருவது அடுத்த 40-50 வருஷத்துக்கு என்ன தலை நிமிர்ந்து வைக்கும். இப்போ நான் புத்தகத்துக்கு நேரா தலை குனிலனா நான் அடுத்த 50 வருஷம் தலை குனிஞ்சுதான் போனோம். வருமானம் எவ்வளவு, 20,000 சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். சொந்த வீடு இல்லையா, தப்பா நினைச்ச கூடாது. சொந்த வீடு இல்லாதவங்களா ஒரு பிராக்டிக்கலா சொல்றேன், அதை சொல்றதுக்கு வெக்கமா இருக்கும். சின்ன பசங்களுக்கு சொல்றேன், சொந்த பைக் இல்லையா வெக்கமா இருக்கும். 10 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ல இல்லையா வெக்கமா இருக்கும். நல்ல பேண்ட் ஷர்ட் இல்லையா வெக்கமா இருக்கும். அதுக்குதான் புத்தகத்துக்கு நேராக நீங்கள் தலை குனியாவிட்டால் அடுத்த 50 வருடங்கள் நீங்கள் தலை குனிஞ்சவர்களாகவே இருப்பீங்க. புத்தகத்துக்கு நேராக தலை குனிந்தால் அடுத்த 50 வருடங்கள் நீங்கள் தலை நிமிர்ந்து நடப்பீங்க. அது பைபிளா இருக்கலாம், கமெண்ட்ரியா இருக்கலாம், இங்கிலீஷ் பைபிளா இருக்கலாம், அல்லது ஹிஸ்டரியா இருக்கலாம், சயின்ஸா இருக்கலாம், மேக்ஸா இருக்கலாம், அல்லது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமா இருக்கலாம். நீ புத்தகத்துக்கு நேரம் தலை குனியாம செல்போனில் தலை குனிஞ்சிருந்தீங்கன்னா அடுத்த 50 வருடங்கள் தலை குனிஞ்ச வாழ்க்கை தான். வெக்கமா இருக்கும், எங்கேயும் போக முடியாது. என்னம்மா அவன் கேட்டா நான் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல பிரின்சிபலா இருக்கிறேன்னு, ஃபாரின்ல ஆஸ்திரேலியால இருக்கிறேன்னு சொல்லுவான். இன்னொருத்தர் சொல்லுவான் பெரிய கம்பெனியை நடத்துறேன்னு சொல்லுவான், ஒரு பிசினஸ் பண்றேன்னு சொல்லுவான். ஆனா தலைய செல்லுக்கு நேராக குனிஞ்சவங்க குனிஞ்சபடியே தான் இருப்பாங்க. தலையை புத்தகத்துக்கு நேராக குனிந்தவர்கள் தலை நிமிர்ந்து நடப்பாங்க. இதெல்லாம் 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 புரிஞ்சுங்க, புரியுதா? ஒரு புத்தகத்தை வாங்கி படிக்கணும். என்னப்பா ஏதாவது சின்ன வேலையை கத்துக்கணும், படிக்கணும். எலக்ட்ரிக்கல்னா என்ன அதை படிக்கணும். டெஸ்டர்னா என்ன, இது எப்படி செயல்படுது, இந்த பல்பு இதான் இதுதான் தலை நிமிர்ந்து நடக்க வைக்கும். செல்போனை பார்த்துனுங்கந்தா விஜய் என்ன பண்ணாரு, எடப்பாடி என்ன பண்ணாரு, மு.க. ஸ்டாலின் என்ன பண்ண பாத்துக்கந்தா வேஸ்ட். அவங்களாம் கோட்டீஸ்வரர்கள். அவங்கள பற்றி பேசி கிரிக்கெட்ல எவன் எவ்வளவு ஸ்கோர் அடிச்சான் இது தேவையில்லாத ஒண்ணு. அவெல்லாம் கோட்டீஸ்வரன். கிரிக்கெட் ஆடுறவன் கோட்டீஸ்வரன், நடத்துறவன் கோட்டீஸ்வரன், அதை ஒளிபரப்புறவன் கோட்டீஸ்வரன், அந்த டிவியை விற்கிறவன் கோட்டீஸ்வரன். உட்காந்து பாக்குற ஜனம் முட்டாள் ஜனமா போயிடுச்சு. மூடத்தனம், முட்டாள்தனம், நேரத்தை வீணாக்கி தரித்திரம் வறுமையிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அததான் சொல்றாங்க. இரண்டாவது, இழந்த நேரத்தை உங்கள் வாழ்வின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளாக மாற்றுங்கள். நீ எவ்வளவு வருஷத்தை இழந்துட்டல்ல, இனி அப்படி இருக்காத. இனி வரப்போற நாட்களை உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறணும், அதுக்காக செயல்படு. உங்கள் வாழ்க்கையில் மதிப்பை உருவாக்கும் விதமாக உங்கள் நாட்களை வடிவமைத்தல், வேல்யூ ஆடட் என்றாங்க. வேல்யூ ஆடட் என்னது? 5,000 வேலைக்கு போனவரு அப்படியே போய்கின்னு ஒரு டிரைவிங் கத்துக்கிறார், கொஞ்சம் காசை சேர்த்துக்கிறார், ஒரு 50,000 கொடுத்து ஒரு குட்டி யானை எடுக்கிறார். இதுதான் வேல்யூ ஆடட். இவன் 20,000 தானே வேலைக்கு போயிருந்தான், என்ன பண்ணான்? அடுத்து ஒரு 3 மாசத்துல டிரைவிங் கத்துக்கினான், கொஞ்சம் காசை சேர்த்து ஒரு குட்டி யானை எடுத்துக்கின்னு இப்ப சொந்த பிசினஸ் பண்றான். இதுதான் வேல்யூ ஆடட். சாதாரணமா இந்த பாப்பா 25,000 ரூபாய்க்கு கம்பெனிக்கு போய்கின்னு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சு டிடிபி ட்ரைனிங் எடுத்துக்கிச்சு, தமிழ் டைப்பிங் கத்துக்குச்சு, இங்கிலீஷ் டைப்பிங் கத்துக்குச்சு, ஒரு 1,50,000 ரூபாய் கொடுத்து இஎம்ஐல ஒரு லேப்டாப்பா ஒரு கம்ப்யூட்டரை வாங்கிட்டு இப்ப சொந்தமா டிடிபி சென்டர் வச்சிருக்குது. இதுதான் வேல்யூ ஆடட். நவா பைபிள் இருக்குது, நீதிமொழிகள்ல இந்த வசனம் இருக்குது, கொலோசியர்ல இருக்குது. இயேசு சொல்லி இருக்கிறாரு, நீ ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு முன்பாக உட்கார்ந்து செல்லும் செலவை கணக்கு பார். கணக்கு பார்ப்பா, உன் நேரத்தை கணக்கு பார், உன் டைமை எங்க ஸ்பெண்ட் பண்ற நீ கணக்கு பார், யாரு கூட பழகுகிற கணக்கு பார், உன்னை சுத்தி எந்த கூட்டம் இருக்குது, உன்னை சுத்தி சோம்பேறிகளின் கூட்டமா, வெட்டி பேச்சு பேசுகிற கூட்டமா, அல்லது செயல்படுகிற கூட்டமா, கணக்கு பார். இயேசு சொல்றார், உன்னை சுத்தி வெறும் அசுத்தமா பேசுறவங்க வச்சுக்க. ஒரு கம்பெனில போனா ஒரே கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுவானுங்க, அசுத்தமா பேசுவானுங்க.
அப்போ அதை கேட்டுக்கினே இருக்கிற ஒருத்த சும்மாவே தன் மனைவி மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுவான். ஏன்னா அந்த சூழல், அங்க இருக்கிற கும்பல், அந்த கும்பலுக்கு வேற எதுவும் தெரியாது. பணம், பணத்தை சம்பாதித்தல், பணத்தை சேமித்தல், பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுதல், பணத்தை கொண்டு பணத்தை உருவாக்குதல், தரித்திரத்தை மேற்கொள்ளுதல், ஏழ்மையை மேற்கொள்ளுதல், ஒரு தொழிலை ஆரம்பித்தல், இதெல்லாம் அதுக்கு தெரியாது. அதுங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா, கூத்து, கும்மாளம், வேசித்தனம், விபச்சாரம், துண்டு பீடி. இது என்ன பேசும்? இதுங்க உட்கார்ந்து துன்மார்க்கத்தை தான் பேசும். இந்த சூழல்ல இருக்கிறவன் அவன் மைண்ட் அப்படிதான் மாறிடும். அதனால தான் அதை விட்டு வெளியே வரணும். வெளியே வந்து யோசிக்கணும். இந்த மெசேஜ் எல்லாம் யூடியூப்ல இருக்குது. எத்தனை பேர் பாக்குறீங்க? ஒருத்தரும் பார்க்கறது கிடையாது. ஒரு கமெண்டா அதுல வர்றது கிடையாது. ஒரு லைக்கும் கிடையாது. ஆனா உங்க செல்போனை வாங்கி பார்த்தா நீங்க என்னென்ன பாத்துருக்கீங்கன்னு எல்லாம் வந்துடும். பாஸ்ட் பேசி அம்புறாரு, அதை பார்த்து அதுக்கு ஒரு கமெண்ட் போடுவோம், 4 பேருக்கு இதை அமுச்சு வைப்போம். அவங்கவுங்க சபைன்ற போர்வையில சமுதாயத்தை கெடுத்துருக்கிறாங்க. மக்கள் முட்டாளாவே இருக்கிறாங்க. ஆனா சொல்றதுக்கு இல்ல. அவங்க 4 பேருக்கு இந்த செய்திகளை அனுப்புவோம், ஃபார்வர்ட் பண்ணுவோம். ஒருத்தரும் கிடையாது. நம்ம குடும்பத்திலேயே கமெண்ட் போடுறது கிடையாது, அதை பாக்குறது கிடையாது. என்னமோ பைத்தியக்காரன் பேசிங்க எடுக்கிறான். இது பைத்தியம் இல்லப்பா, ஜீவனுள்ள வார்த்தை. சொல்றாங்க பாருங்க, நீங்கள் வீணடித்த நேரத்திற்காக கடவுளுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் செலுத்த வேண்டிய பாக்கி உள்ள கடனை செலுத்தி ஈடு செய்தல். கடவுளுக்கு நீ கணக்கு கொடுக்கணும்ப்பா. எவ்வளோ மணி நேரங்களை வீணாக்கி வச்சுட்ட. எவ்வளோ பேருக்கு நீ போய் சண்டே நற்செய்தி சொல்லிருக்கலாம். எவ்வளோ நேரத்தை வீணாக்குன. நீ கடவுளுக்கு கடன்கார. இனி வருகிற வருஷத்துலயாவதும், ஆண்டவரே நான் உமக்கு கடன்காரன்பா, நான் என் கடனெல்லாம் அடைக்கிறேன், என் பாவத்தை மன்னின்னு சொல்லிட்டு போய் உன்னால் இயன்ற மட்டும் உன் இனத்தாருக்கு, உன் ஜனத்தாருக்கு, உன் நண்பர்களுக்கு நற்செய்தி சொல்ல முதலாவது உட்கார்ந்து ஜெபி. நான் எங்க போனேன், எனக்கு பலனத்தா, பரிசுத்தாவின் சக்தியத்தா, தைரியத்தை தான். நான் போய் தைரியமா சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷ வாசல்கள் எனக்கு திறக்கப்படட்டும். நான் சொல்லும் பொழுது ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட நான் என்ன செய்யணும்னு மக்கள் என்ன கேட்கட்டும் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஜெபிக்கணும். யாரு பாஸ்டர்ல சொல்ல, நான் குட்டி ஜெபிக்கணும். ஆண்டவரே சுவிசேஷம் சொல்ல சொல்லி இருக்கீங்க, ஆனா நான் சொல்றதே கிடையாது. நான் உமக்கு கடன்காரன். நான் இனியும் உமக்கு கடன்காரனா இருக்க விரும்பல. இனியாவது ஜெபிச்சுட்டு என்ன போல இருக்கிற மக்களை முதல்ல உங்களை போல இருக்கிற ஆட்களை சந்திங்க. நீங்க நேரா போய் ஹையர் காஸ்ட் பீப்புளை சந்தித்து வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவனாகி இப்படி எல்லாம் சொல்ல தேவையில்ல. முதல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அங்க போய் அவங்க கிட்ட இயேசுவை சொல்லுங்க. குடிச்சிட்டு இருப்பான், அவங்க கிட்ட நல்லா இருக்கும்போது போய் சொல்லுங்க, இயேசு ஏற்றுக்குப்பா, வாப்பா என் வீட்டுல ஒரு ஜெபம் நடக்குது, வந்து ஜெபத்துல உட்காருப்பா. வாரத்துக்கு ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான் எங்க வீட்டுல ஒரு ஐக்கியம் இருக்குதுப்பா. அங்க இயேசுவை பற்றி வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், பாடுறோம். வந்தேன்னா கொஞ்சம் மனசுக்கு நல்லா இருக்கும்பா, உன் ஆத்மாவுக்கு நல்லா இருக்கும். நீ ஏன் கவலையோடு வாழணும்? எவ்வளவு சம்பாதிக்கிற, உனக்கு நிம்மதி இருக்குதா? உனக்கு நிம்மதி இயேசு கிட்ட மட்டும்தான்ப்பா இருக்குது. ஏன்னா இயேசு சொன்னார், என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நீ 1000 லட்சக்கணக்கான சம்பாதிக்கலாம். ஒரு மனுஷனுக்கு ஆத்மீக உணர்வுன்றது, அதாவது ஆத்தும திருப்தி என்பது இயேசு மட்டும் தான் தர முடியும். அதனால தான் அவர் பேர் ஆத்தும நேசர். அதனால தான் கோடி கோடியா சம்பாதிக்கிறவன் விபச்சாரத்துல விழுந்துடுறான், கோடி கோடியா சம்பாதிக்கிறவன் கொலை பண்றான், கோடி கோடியா சம்பாதிக்கிறவன் வேசித்தனத்துல விழுந்துடுறான். ஏன்? இவன் இந்த கோடிகள் திருப்தியை கொடுக்காது. ஆத்தும நேசராகி இயேசு தான் ஆத்துமாவுக்கு திருப்தியை தர முடியும். ஆவிக்குரிய சந்தோஷத்தை அவரு மட்டும் தான் தர முடியும். இந்த சந்தோஷத்தை சாராயம் தராது, இந்த சந்தோஷத்தை வேசித்தனம் தராது சொல்றாங்க. அடுத்த சொல்றாங்க, காலத்தை மீட்டெடுப்பதற்கான 10 அத்தியாவசிய திறவுகோள்கள். லைனா சொல்லி முடிக்கிறேன். திட்டத்தை ஆவணப்படுத்துங்கள். உங்களின் திட்டத்தை ஒரு பேப்பரில் எழுதி வையுங்கள். ஒரு பேப்பர்ல. இப்ப நம்ம திட்டம் என்ன? வார வாரம் ஒரு ஹிந்தி பாட்டு பாடணும். இனிமே இங்கிலீஷ் பாட்டு எப்போ நம்ம பாடிக்கிறோம். அப்ப ஹிந்தி வார வாரம் ஒரு ஹிந்தி பாட்டு பாடினா அந்த வாரம் முழுதும் ஒரு ஹிந்தி பாட்டை பிராக்டிஸ் பண்ணணும். வேலை செய்யும் பொழுது அதை பாடணும், கடைக்கு போகும்போது அதை யோசிக்கணும். அடுத்ததுன்னா ஒரு வாகனம் வாங்கணும். அந்த வாகனத்துக்கு எப்படி நம்ம இன்கம் உருவாக்கலாம்? ஒரு 50,000 எடுத்து டப்பா நம்ம பஜாஜ்ல கட்டணமே, கட்டினா தானே வண்டி தருவோம். அதுக்கு எப்படி ஒரு தொழில் வாய்ப்புகளை உண்டாக்கலாம்? கூட இருக்கும் எத்தனை பேர் அதுக்காக நம்ம கூப்பிடலாம்? சும்மா உதாரணத்துக்கு அடுத்த வருஷத்துல ஏதாவது ஒரு டெக்னிக்கல நான் கத்துக்கணும், அதை உட்காந்து எழுத சொல்றாரு பேப்பர்ல. முன்னுரிமைகளை நிர்ணயம் செய்யுங்கள். எதுக்கு? ஃபர்ஸ்ட் பிரெஃபரன்ஸ்.
ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எதுக்கு? 1000 விஷயம் இருக்குது. இப்ப காலையில் எழுந்துட்டேன், எழுந்து நான் ஜபமும் பண்ணலாம், எக்ஸசைஸும் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் ரெண்டுமே முக்கியம் தான். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் எது? ஜபம். ஜபத்தை முடிச்சுட்டு சாயங்காலம் கூட எக்ஸசைஸ் பண்ணலாம். எக்ஸசைஸ் தூக்கி அங்க போட்டு ஜபத்தை விட்டுறக்கூடாது. ஜபத்தை விட்டுட்டுமா அந்த நாள் முழுவதும் வெறுமையா இருக்கும், நமக்கு டென்ஷன் வரும், ஆன்மீக திருப்தி இருக்காது, பரிசுத்தாவி பலன் உள்ள இல்லாதனால எங்க போனாலும் தோல்வியா இருக்கும். அதனால தான் ஃபர்ஸ்ட் காட் முன்னுரிமைப்படுத்து. எதுக்கு எப்ப முன்னுரிமை? நான் வந்து டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் ஹிந்தி எழுதுறேன், ஹேண்ட் ரைட்டிங். அதுக்கு ஒரு நோட் புக், நிறைய புக் வாங்கி வச்சுக்கிறேன். 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரைக்கும் ஹிந்தி புக் என்கிட்ட இருக்குது. டெய்லி கொஞ்சம் கொஞ்சம். இப்ப இதை எப்ப செய்யறது? ஜபம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அதை செஞ்சுட்டு. சோ இப்படி என்னுடைய விஷயம். அது மாதிரி உங்களுக்கு இருக்கலாம். உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டோ அதுல எப்படியாச்சும் நல்லா ஹிந்தி பேசணும், நான் ஹிந்தியில சுவிசேஷம் சொல்லணும், இதுதான் டார்கெட். இப்ப அடுத்து அதுக்கு ஹிந்தி யூடியூப், ஹிந்தி புக்ஸ் எழுதுறது. ஓகே, அதான் சொல்றாங்க, முன்னுரிமைகளை ஆவணப்படுத்துங்கள், உங்க லட்சியத்தை மட்டும் பின்பற்றுங்கள். அடுத்ததுன்னா டெய்லி உன் லட்சியம் மட்டும் தான் ஓடணும், வேற யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கைப்பிள்ளையா இருக்கக்கூடாது, அடுத்தவ முன்னேற்றத்துக்கு நான் ஓடி இருக்க கூடாது. அடுத்தவ முன்னேற்றத்துக்கு, அடுத்தவனை கோட்டீஸ்வரனாக்க நான் என் நேரத்தையும் என் சிந்தனையும் உழைக்க கூடாது. நான் அதுல இருந்துகிட்டே என்னை நானே ஸ்தாபித்துக் கொள்ளணும். சஸ்டெயின்ன்றாங்க. ஒரு துறையில இருந்துட்டு உங்களை நீங்க சஸ்டெயின் பண்ணீங்க, காலம் ஃபுல்லா ஒரே இடத்துல உட்கார்ந்து எவ்வளோ ஒருத்தனை மில்லியனர் ஆக்கிறதுக்கு உங்கள் நேரத்தையும் உங்கள் சமயத்தையும் நீங்கள் வீணாக்காதிருங்கள். உங்களை நீங்க சஸ்டெயின் பண்ணிக்க அதை ஒரு ஆதாரமா வச்சு இதுல டெவலப் பண்ணீங்க அப்படின்றாங்க. புரியுதா? அது ஊழியமா இருந்தாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, பிசினஸ் இருந்தாலும் சரி, குடும்பமா இருந்தாலும் சரி, யாரோ ஒருத்தருக்கு பின்னாடி ஓடின்னு இருக்காதீங்க. அப்புறம் என்ன? உங்கள் திட்டங்களையும் முன்னுரிமைகளையும் பாதுகாத்திடுங்கள். யார வந்து குறைச்சிடக்கூடாது. விலைவாசி ஏறிடுச்சு, கவர்மெண்ட் மாறிடுச்சு, மழை வரப்போகுது, அடுத்த வாரம் நல்லா மழைக்குதாம, முடிஞ்சு போச்சு கதை. மைண்ட் என்ன ஆயிடும்? குளிர் பிடிச்சிக்கோ. அந்த அப்படி பேசினாலுமே எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடும். அது நெகட்டிவ் ஃபோர்ஸுங்க. அது நெகட்டிவ் ஃபோர்ஸ். நம்ம அடுத்த வாரம் முழுதும் புயல் இருக்குதாமே, மழை இருக்குதாமே, அதுக்குன்னா அப்பவே ஸ்டாப் ஆயிடும். கடவுள் படைத்த இயற்கை நமக்கு ரிஃப்ளெக்ட் கொடுக்கணும்னா கொடுக்கும், நமக்கு வேலை வராது, தொழில் வராது, வாய்ப்புகள் வராது, எல்லாம் ஸ்டாப் ஆயிடும். என்ன பண்ணு? வேலை இல்லை, குன்னம் புஷ்ணு உட்காந்துக்க வேண்டியதுதான். நம்ம வார்த்தை ரொம்ப முக்கியம். தேவன் சொல்லி சொல்லி உண்டாக்குனார். நீங்க சொல்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். அட அவன் இஎம்ஐ கட்டு வண்டி தூக்கின்னு போறான், யாராலையும் கட்ட முடியல, இந்த நேரத்துல போய் ஒரு வண்டி அடிக்க போறான்றாரு. பேசக்கூடாது. நம்ம இது வரைக்கும் இஎம்ஐ வாங்கி எதுவும் கட்டாம நம்ம கிட்ட இருந்து போல, எக்ஸ்ட்ராவும் கட்டல. ஒரே ஒரு முறை வேற ஒருத்தருக்காக அது கொடுத்து நம்ம கட்டணும். இது வரைக்கும் வாங்கின ஒரு பொருளும் நம்ம வந்து பவுன்ஸ் ஆகல, ஃபைன் கட்டல, கரெக்டா செஞ்சு முடிச்சோம், இனியும் செஞ்சு முடிப்போம். ஆனா நெகட்டிவ் ஃபோர்ஸ் என்ன சொல்லும்? அங்க தூக்கின்னு போட்டான், இங்க தூக்கின்னு போட்டான், அதை வாங்கி வச்சுக்கின்னு என்ன பண்றது, ஏது பண்றது? இததான் சொல்றாங்க, உங்கள் திட்டங்களையும் முன்னுரிமைகளையும் பாதுகாத்திடுங்கள். யாரும் அதை ஷேக் பண்ற கூடாது. மற்றவர்கள் விருப்பங்களுக்காகவோ அல்லது தேவையற்ற வாய்ப்புகளுக்காகவோ உங்கள் நேரத்தை விட்டு கொடுக்காமல், போன் பண்ணி இங்க வா, அங்க வா, இத வா, அங்க போனா என் லட்சியம் நிறைவேறுமா, நான் ஒரு திட்டம் வச்சிருக்கிறேன், அங்க போனா நான் அதுல டெவலப் ஆவனா, இதெல்லாம் 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 வாழ்க்கை தத்துவம், இதெல்லாம் கடவுள் சொல்ற வாழ்க்கை பாடம். இதெல்லாம் இயேசு பாரு, இயேசுவ சொல்றாங்க, ஏப்பா திருவிழாக்கு போல, என் வேலை இன்னும் டைம் வந்து சும்மா ஓடின்னு செலவு பண்ணுக்க மாட்டார். உங்கள் வேலை எப்பொழுதும் இருக்கிறது, என் வேலை இன்னும் கரெக்டா எனக்கு எப்போ அலாரம் அடிக்குதோ அப்பதான் நாங்க போவேன். மரியா வராங்க, ஐயோ ஐயோ ரசம் இல்ல, திராட்சை ரசம் இல்ல, ஏதாவது செய், பெண்ணு உனக்கு என்ன, உன் வேலையை பார். அவர் அவசரப்படுத்துறாங்க, உனக்கு என்ன, உன் வேலையை பார், என் வேலை சொல்லிட்டு செய்யற அற்புதத்தை. ஆனா யாரும் அவரை மேற்கொள்ள முடியாது, அவர் நேரத்தை யாரும் திருட முடியாது, அவர் நேரத்தை வேற ஒருத்தருடைய வளர்ச்சிக்காக பயன்படுத்திக்க முடியாது. அவர் கரெக்டா கடவுள் தனக்கு கொடுத்த வேலையை செய்து முடிப்பதற்கு அந்த நேரத்தை பக்கவா ஸ்கெட்சி போடுறாரு. இதெல்லாம் சொல்லி தரலங்க. நான் கூட ரொம்ப நிறைய சபைகளுக்கு போனேன், யாரும் இது மாதிரிலாம் சொல்லி தரல. ஆத்மா அழியுது அழியுது அழியுது, சாயங்காலம் ஊழியத்துக்கு வந்துரு. திருப்பி திங்கக்கிழமை பெர்க்மன்ஸ் வராரு,
செவ்வாய்க்கிழமை அகஸ்டின் ஜெபமார் வர்றாரு, புதன்கிழமை எசேக்கியா பிரான்சிஸ் வர்றாரு. அங்க போய் ஆட வேண்டியதுதான். ஆடினவன் ஆடின்னு தான் இருக்கிறான். அவங்க எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. முட்டாள்தனமான கிறிஸ்தவத்துக்குள்ள போக கூடாது. நீங்க முட்டாள்தன கிறிஸ்தவத்துல மாட்டிக்க கூடாது. நம்ம நேரத்தெல்லாம் அவங்க பிடிங்கிடுவாங்க. அவங்க வளர்ச்சிக்கு நம்ம நேரத்தை பயன்படுத்திப்பாங்க. நம்மளை அனாதையா விட்டு போயிடுவாங்க. அப்படியே தெருவில் நிற்க வேண்டியதுதான் அனாதையா. பி வைஸ். பைபிள் என்ன சொல்லுது? ஞானம் உள்ளவர்களா இருங்க, மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். பைபிள் சொல்லுது மனுஷர்களுக்கு அடிமைகளாகாதிருங்கள். பவுல் எழுதுறார். இதெல்லாம் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களா? இதெல்லாம் யாராச்சும் சொன்னாங்களா? மனுஷர்களுக்கு தான் நம்மளை அடிமையாக்க பார்த்தாங்க. அண்ணன் அங்க வர்றாரு, அங்க ஓடியா. அண்ணன் இங்க வர்றாரு, இங்க ஓடியா. அண்ணன் அங்க வர்றாரு, அதுக்காக ஜெபம் பண்ண ஒரு உபவாசத்துக்கு வா. நம்ம நேரம், பணம், உழைப்பு எல்லாம் நமக்கு தெரியாது. இதுதான் கிறிஸ்தவம் நினைச்சிருந்தோம். ஆனா உண்மை கிறிஸ்தவம் இயேசுவின் போதனைகளிலே இருக்குது. அப்புறம் சொல்றாரு பாருங்க, உங்கள் மதிப்பை உணருங்கள். நீ மதிப்புக்குரியவன்பா. யாரும் உன்னை கேவலமா பேசினானா அதை நினைச்சுக்கின்னு யோசிச்சுக்காத. நோ யுவர் வேல்யூ, நோ யுவர் வேல்யூ, நோ யுவர் வேல்யூ. யாரையோ ஒருத்தர் உயர்த்தி பேசிருக்காத, உன் வேல்யூவை டெவலப் பண்ணிக்க. உங்கள் லக்கின் அடிப்படையில் முடிவுகளை எடுங்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். உங்கள் தொடர்புகளை சீர்தூக்கி பாருங்கள். மறுபடியும் உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சீர்தூக்கி பாரு. உன்னை நாசப்படுத்துறவ, உன்னை நாசரப்படுத்துறவ, உன்னை குழப்புகிறவ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வேணாம். உன் சிந்தையை நாசப்படுத்தி, உன் எண்ணத்தை நாசப்படுத்தி, உன் இருதயத்தை துக்கமாக்கி உன்னை குழப்பிடுவாங்க. உங்கள் தொடர்புகளை சீர்தூக்கி பாருங்கள். நீங்க யாருகிட்ட தொடர்பு வச்சுக்கிறீங்க? யாருகிட்ட போன் பேசுறீங்க? யாருகிட்ட ரொம்ப நேரத்தை ஸ்பெண்ட் பண்றீங்க? அதுதான் நீங்க. நீங்க இதுல கேர்லெஸ்ஸா இருந்துட்டீங்க, இயேசுவால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. இயேசுதான் சொல்லி தரார். இயேசு நேரா நின்னுங்கன்னு இவங்களுக்கு போன் பேசாத தம்பி, இவங்க கூட போகாத அப்படிலாம் பேச மாட்டார். இயேசு மனிதர்களை கொண்டுதான் பேசுவார், சபையை கொண்டுதான் பேசுவார். உங்கள் தொடர்புகளை சீர்தூக்கி பாருங்கள். நீங்கள் பழகும் மனிதர்கள், மற்ற அமைப்புகள் உங்களை உங்கள் லக்கை நோக்கி அழைத்து செல்கிறார்களா, அல்லது உங்கள் லக்கிலிருந்து விலக்கி உங்களை நாசப்படுத்துகிறார்களா? என்ன லட்சியமா இருந்தாலும், கவர்மெண்ட் வேலையா இருந்தாலும், ஐஏஎஸ் இருந்தாலும், ஐபிஎஸ் இருந்தாலும், அதுக்கு உதவி செய்யற மக்களா இருந்தா அவங்க கூட போங்க. அத யாரும் பாஸ் ஆக முடியாதுங்க, அதெல்லாம் கஷ்டம். 100 பேர் எழுதுனா ஒருத்ததான் பாஸ் ஆவான். இப்படி பேசுறவ துக்குடா பசங்களை விட்டு வெளியேறுன்றாங்க. அது ஃபெயிலோ பாஸோ, போடா போய் மோது மலை மேல, போய் மலை கிட்ட மோது. இந்த வேலை வெட்டி இல்லாதவங்க தான் இப்படி பேசுவான். அதெல்லாம் கஷ்டம். 100 பேர் பரீட்சை எழுதுனா ஒருத்ததான் பாஸ் பண்ணுவான். பரீட்சை எழுதி பாஸ் பண்ணாலும் லஞ்சம் கேட்பான். இதெல்லாம் தேவையில்லாத வார்த்தை. நமக்கு தேவையில்லைன்ற போய் எழுதி பாஸ் பண்ணுப்பா, பாஸ் பண்ணு. உடனே அதுக்கு ஒரு தடை, அதுக்கு லஞ்சம் கேட்பான். லஞ்சம் இல்லாம வேலை வாங்க முடியாது. நீ பாஸ் பண்ணுப்பா. முதல்ல லஞ்சம் இல்லாம பிரைம் மினிஸ்டரா மாறினார் யோசேப்பு. லஞ்சம் இல்லாம சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோ எதிர்நாட்டுல அமைச்சர் பதவி வாங்கினாங்க. தேவ கிருபையை மறந்துருத்து மனுஷன். ஏன்னா இவங்க எல்லாம் யூடியூப்ல ரொம்ப நேரம் செலவு பண்றவங்க. அப்பயே தெரிஞ்சுக்கலாம், இவங்க எல்லாம் யூடியூப்லயும் மனுஷங்கிட்டயே நேரம் செலவு பண்றவங்க. தேவன் கிட்ட செலவு பண்றவங்க. அந்த தேவ ஞானம் இருக்கும், தேவ கிருபை. யோசேப்பை தூக்கின கிருபை என்னை தூக்கும். சாத்ராக் மேஷாக் நீ என்ன எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எழுதுறாலும், ஐஏஎஸ் எழுதுறாலும், ஐபிஎஸ் எழுதுறாலும், நீ பணம் கொடுத்தாதான் கவர்மெண்ட் வேலை வாங்க முடியும். இப்படிலாம் பேசாதீங்க, இதெல்லாம் நெகட்டிவ். முதல்ல எழுது, சர்டிபிகேட் வாங்கு, அப்புறம் போப்பா எழுது. அதாவது 1000 படிக்கு ஃபர்ஸ்ட் படியில் நம்ம முன்னே 2 படி ஏறணும். ஒரு படி கூட ஏறாம நின்னுகிட்டு ஐயோ கஷ்டம், ஐயோ கஷ்டம், கால் வலிக்கும், இடுப்பு வலிக்கும், முட்டி வலிக்கும், இது வேணாம். புது வருஷத்துல நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள். அடுத்தது பாருங்க, கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம். என்னவா? கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை வடிவமைப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. கடந்த காலத்தை மறந்து எதிர்காலத்தை, ஹல்லேலூயா, 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 எதிர்காலத்தை வடிவமைப்போம் சொல்றாங்க. கடந்த காலத்துல மறந்துருங்க. இந்த சர்ச்சி, உதாரணத்துக்கு ஜான்சி இப்படி நினைக்கலாம், இந்த சர்ச்சி வளரவே வளராது, எல்லாம் சொந்தக்காரங்க, இங்க இருந்தா யாரும் வரமாட்டாங்க, எங்கன்னா கிராமத்துக்கு போலாமா? அப்படி பேசக்கூடாது. ஏசு எங்க இருக்கிறாரோ அங்க சர்ச்சி வளரும். ஏசு எங்க இருந்தாலும் சர்ச்சி வளரும்.
அப்ப இருக்கிற முள்ளு யாரு, இருக்கிற களை யாரு, அந்த களையை தள்ளி விட்டா போதும், செடி நல்லா வளரும். சும்மா உதாரணத்துக்கு புரியுதா? இருக்கிற களை என்னது அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். அதனால யாரும் வளர மாட்டாங்க. நீ என்னத்தான் ட்ரைனிங் கொடுத்தாலும் அவங்க மாற மாட்டாங்க. நீ என்னத்தான் பிரசங்கம் பண்ண வச்சாலும் அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்க. சும்மா உதாரணத்துக்கு இந்த ரெஃப்ளெக்ட்ல என் மைண்ட்லயே தோன்றிருக்குது. நெகட்டிவ் சோர்ஸ், அந்நியன் ஒருத்தன் பேசுறான் அப்படி உள்ளது, இன்னொருத்தன் பேசுறான் பரிசுத்தாவியில நிறைஞ்சிருவேன். அவனா சொல்றான் தப்பு தப்பு தப்பு, கலையை தள்ளிடுப்பா, உன்னை தாகமா வரவங்களை பயிற்சி கொடுப்பா, உற்சாகமா இருக்கிறவங்க கிட்ட நீ போய் செய்ப்பா, சோம்பேறிகளை விட்டுருப்பா, சாக்கு போக்கு சொல்றவங்களை விட்டுடு, உற்சாகமா அவங்களை பயிற்சி கொடு. இயேசு கிறிஸ்து 3 பேருக்கு தான் பயிற்சி கொடுத்தாரு, ரொம்ப நெருக்கமா. 12 பேருக்கு சொன்னாரு, ஆனா 3 பேரை மட்டும்தான் ஜபத்துக்கு கூட்டும் போனார், அற்புதம் செய்ய கூட்டும் போனார். பேதுரு, யோவான், யாக்கோபு. 3 பேரா இருந்தா கூட அவங்க கிட்ட நேரம் செலவு பண்ணுப்பா, அவங்கள சீஷரா உருவாக்குப்பா. அடுத்ததுன்னா உன் சர்ச்சின் மட்டும் பார்க்காத, எல்லா இடத்துக்கும் நற்செய்தி சொல்ல போ, எல்லா இடத்துலயும் இந்த புதிய உடன்படிக்கை சத்தியத்தை போதி. ஹல்லேலூயா. இப்ப பைபிள் தரங்க, இப்ப பைபிள் தரங்க, 10 நிமிஷத்துல முடிக்கலாம். இப்பதான் உண்மையா இன்னைக்கு எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட், முக்கியமா வசனத்தை வாசித்து அப்படியே முடிக்க போறோம். இது எடுத்துருக்காங்க, எடுத்துருக்கு எல்லாம் பைபிள் பிரிங்க. நேரங்கள் ரொம்ப முக்கியம் நண்பர்களே, சமயங்கள் முக்கியம், புரியுதா? வாய்ப்புகள் ரொம்ப முக்கியம். தேவையில்லாத தொடர்புகள் வேண்டாம், தேவையில்லாத அவிசுவாச வார்த்தைகள் வேண்டாம், தேவையில்லாத நெகட்டிவ் சொற்கள் வேண்டாம். வாழ்க்கையில சாதிக்க பிறந்தவர்கள் நாம. உடம்பை பார்த்துக்கணும், ஹெல்த்து நேரம் கொடுக்கணும், ஆன்மீக வாழ்க்கைக்கு நேரம் கொடுக்கணும், ஹெல்த்துக்கு நேரம் கொடுக்கணும், நல்ல உணவை சாப்பிட்றதுக்கு நல்லா சம்பாதிக்கணும், நல்ல வெஜிடபிள் ஃப்ரூட்ஸ். புரியுதா? நான் உங்களுக்கு பிரசங்கம் பண்ணது, நான் வரும்போது நானே காய்கறி நல்லா வாங்கிட்டு வந்துருது. ஏன்னா என் பிரசங்கம் எனக்கே பேசுது. உன் ஃப்ரிட்ஜி காலியா இருக்கலாமா, ஓகே, வரும்போது ஒரு 200 ரூபாய் காய்கறி வாங்கிடுவான். பாருங்க, நான் பண்ண பிரசங்கம் எனக்கே போதிக்குது. புரியுதாம்மா? யூடியூப்ல வருதுமா, பாப்பாங்கள யாருக்கா கொஞ்சம் அமுச்சு வைங்க, ஒரு கமெண்ட் போடுங்க. நான் கெஞ்சில, உங்களுக்கு தெரியல இந்த வேல்யூ. யாராவது நான் பார்ப்பேன், யாராவது இப்படி பேச மாட்டாங்களா, நம்ம கேட்கலாம் கொஞ்ச நேரம். நம்ம வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது? நம்ம கூட பிறந்தவன், நம்ம கூட படிச்சவன் எல்லாம் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான்றான், அமெரிக்காவில் இருக்கிறான்றான், இப்பதான் 10 லட்ச ரூபா கார் வாங்கினான்றான். அட்லீஸ்ட் நாம ஒரு 2 லட்ச ரூபா கார் வாங்கி, கார் தேவை இப்போ ஊழியத்துக்கு போறதுக்கு, பைக் எல்லாம் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, அவ்வளவு வேகமா வரான். நேத்து போறோம் அப்படியே ஒதுக்கி விட்டு போறான். நான் சொல்றது பண ஆசையை தூண்டல, இதெல்லாம் அடிப்படை. அப்ப நம்ம ஏன் அப்படி இருக்கிறோம்? அப்ப நம்ம என்ன இவ்வளவு நாளா செஞ்சுட்டு இருக்கோம்? நம்ம கூட இருக்கிறவங்க யாரு? நாம யாரு கூட சேர்ந்து இருக்கிறோம்? அவன் புத்தி என்ன? அவங்க எல்லாம் யாரு? ஒருவேளை நம்ம தான் மிஸ்டேக்கா இருக்கிறோமா, இல்ல அவங்க மிஸ்டேக்கா இருக்காங்களா? இதெல்லாம் சீர் தூக்கி பார்க்கணும். ஒருவேளை அவங்க பெர்ஃபெக்டா இருந்து நம்ம தான் அப்படி இருக்கிறோமா, நம்மள மாத்திக்கலாமா? இல்ல நாம நல்லா இருந்து நம்ம கூட இருக்கிறது எத்தனையோ நமக்கு டிஸ்டர்ப் உண்டாக்குதா? இதெல்லாம் யோசிச்சு யாருன்னா பேசுறாங்களா யூடியூப்ல இதை பத்தி? சபையில பேசுறாங்களா? சபையில பேசுறாங்களா? இல்லையே. பாபண்ண ஒரு சாட்சி சொன்னார், ரொம்ப மகிழ்ச்சியா அது. இப்போ என் பையன் என்ன பண்றான்றத நான் இங்கிருந்தே சொல்லுவேன்ப்பான்னு. எப்படி வளர்த்துருக்காங்க பத்தியா பிள்ளைய? என் பையன் 3 மணிக்கு என்ன பண்ணுவான் எனக்கு தெரியும். அமெரிக்காவில் இருக்கிறார் அவர், அந்த தம்பி. எக்கோ அதிகமாகறா. 5 மணிக்கு என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். எப்படி பாருங்க, பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதில் அதை பாருங்க. அதே தான் மனைவியே, உன் கணவனை நீ நடத்து, கணவனே உன் மனைவியை நீ நடத்து. நீ கேர்லெஸ்ஸா விட்டுட்டா, அதை தான் இன்னைக்கு படிக்க போறோம். நீதிமொழிகள் 27வது அதிகாரம் 23 27. பி diligent, தமிழ்ல நீங்க வாசிங்க. Be diligent to know the state of your flocks and attend to your hot herds, for riches are not forever, nor does a crown endure to all generations. When the hay is removed and the tender grass show itself and the herbs of the mountains are gathered in, the lambs will provide your clothing and the goats the price of a field. You shall have enough goats milk for your food, for the food of your household and the nourishment of your maid servants. தமிழ்ல படிக்க பார்க்கலாம் எல்லாரும். நீதிமொழிகள் 27 23 27.
எல்லாம் எல்லாம் இருக்குமா, எல்லாரும் வாசிக்குமா, வாசின்னு சொல்றோமா, வாசிக்குமா. இதுக்கு மேல சொல்லி தரதுக்கு என்னால முடியல. அந்த வசனம் சொல்லியிருக்கிற முக்கியமா நம்ம லைஃப் குறிச்ச வசனம் இது. வாசிங்க. ஆ ஆ என்ன அருமையான வசனம். நாம பண ஆசையை தூண்டுகிற பிரசங்கத்தை பண்ணல, வாழ்க்கையில இப்படித்தான் இருக்கணும்னு கடவுள் சொன்னதை சொல்லித்தரோம். பண ஆசையை போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. அது அதாவது அதாவது பாறையில வெண்ணெய் எடுக்கிற கதை, அது பாறையில நெய் எடுக்கிற கதை, ஆகாயத்துல சிலம்பம் பண்ற கதை. ஆனா இது பிராக்டிக்கல் லைஃப், ரியாலிஸ்டிக்னா உண்மை சொல்றாங்களே. மறுபடியும் வாசிங்க, ஒரு ஸ்டெப்பா வாசிங்க. உன் நாடுகளின் பாருங்க. என்ன அற்புதமா சொல்றாரு. அறிந்து கொள், அறிந்து கொள், அறிந்து கொள், அறிந்து கொள். எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன். Be diligent to know the state of your flocks. என்ன சொல்றாரு? இந்த புல், இந்த மந்தை, இந்த ஆடுகள், ஆட்டுக்குட்டிகள், புல், இதெல்லாம் கடவுள் படைத்தது. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம். இத புரிஞ்சுங்க. இந்த புல்ன்றது நம்மள படைக்கல. இப்ப ஒரு ஆடு போய் புல்ல மேஞ்சா பால் சுரக்கும், குட்டி போடும். மாடு இப்ப நம்ம மூணாறுலாம் போறோம், நல்லா மேயுது. அங்க இருக்கிற கறியே வித்தியாசமா இருக்குது. இங்க பிளாஸ்டிக் மேயுது, ஆடு பிளாஸ்டிக் மேயுது, போஸ்டரை மேயுது. இது டேஸ்ட் ஒரு மாதிரியா இருக்குது. அங்க இருக்கிற ஆடு சிக்கன் எல்லாம் பார்த்தா வித்தியாசமா இருக்குது. இப்ப என்ன சொல்றாரு? நீ கடவுளை மகிமைப்படுத்துப்பா. அதுக்குதான் காட் ஃபர்ஸ்ட். சொல்லுங்க, காட் ஃபர்ஸ்ட். உனக்கு புல்ல கடவுள் முளைப்பிக்கலன்னா உன் தொழில் நடைபெறாது. இது அந்த காலத்து விஷயத்தை சொல்லி இருக்கிறார். அந்த காலத்துல இதுதான் பிசினஸ், வேற பிசினஸே கிடையாது, கம்பெனி கிடையாது. உண்டாய் கம்பெனி மாதிரியோ, யமஹா கம்பெனி மாதிரியோ, அல்லது கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் கிடையாது, சிவில் ஒர்க், அபார்ட்மெண்ட்ஸ் கட்டுறது கிடையாது, பிளம்பிங் ஒர்க் கிடையாது, எலக்ட்ரிக்கல் ஒர்க் கிடையாது. அப்போ ஒரே ஒரு பிசினஸ், விளைச்சல், ஆடு மாடு. இதுல யாவன் டெவலப்பா இருக்கானோ அவன் தான் கோட்டீஸ்வரன். இன்னைக்கு இல்லையா அம்பானின்னு சொல்றேன் இல்லையா? இன்னைக்கு அம்பானி, ரிலையன்ஸ், அப்புறம் என்னது மைக்ரோசாப்ட் ஓனரு, ஆப்பிள் கம்பெனி ஓனர்னு பேசுறோம். அப்ப யாருன்னா ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, கோழி பண்ணை, ஒட்டக மந்தை யார் அதிகமா வச்சிருக்காங்களோ அவங்கதான் பணக்காரங்க. அததான் சொல்றாரு, இந்த அந்த நீ வச்சிருக்கிற மந்தைக்கு புல்லு வைக்கோல் தர கடவுளை மகிமைப்படுத்து. கடவுள் மழை தரலன்னா புல்லு முளைக்காது, புல்லு வளரனா உன் ஆடு மாடு செழிக்காது, ஆடு மாடு செழிக்கலன்னா நீயும் சாப்பிட முடியாது, உன் வீட்டுல ஒருவரும் சாப்பிட முடியாது. இந்த சமுதாயமே தரித்திர சமுதாயமா மாறிடும், வறுமை நிறைஞ்ச சமுதாயமா மாறிடும். ஏன் கடவுளை தேடணும்? புரியுதுங்களா? ஞாயிற்றுக்கிழமை நமக்கு லீவு, ஏன் ஆண்டவருக்கு பாட்டு பாடுங்க. கர்த்தனே எம் துணையானீர், ஜீவனுள்ள தேவனே வாரும், தேவா பிரசனம் தாருமே, திருப்பாதம் நம்பி வந்தேன். ஏன் இதெல்லாம் பாடுறோம்? ஆண்டவா, இந்த உலகம் இயங்குவதற்கு மழையை கொடுத்தவர் நீர், இந்த உலகம் இயங்குவதற்கு புல்லை முளைவித்தவர் நீர், வேர்க்கடலை, நெல், கோதுமை, பழங்களை, காய்கறிகளை விளைவிக்கிறவர் நீர். அதுதான் ஃபர்ஸ்ட். இப்ப லேட்டா வந்தா எப்படி? எல்லா பாட்டும் முடிஞ்சு, எல்லாம் ஆராதனை முடிச்சுட்டு இதெல்லாம் ஒழுங்கினுங்க, சீர்கெட்ட வாழ்க்கைங்க. இதெல்லாம் மாத்திக்கணும். ஒருத்தன் ஒரு நாள் தப்பு பண்ணலாம், 2 நாள் தப்பு பண்ணலாம், 3 நாள் தப்பு பண்ணலாம். வாழ்க்கை முழுதும் தப்பாவே இருந்தா எப்படியாது? 4 பாட்டு இதை முடிய போகுது, அடுத்த ஒரு 10 நிமிஷம் முடிய போகுது, அவ்வளவுதான். இதே இந்த தெருவில் இருக்கிற நிறைய சபைகள் 3 மணி நேரம் நடக்குது, 3.5 மணி நேரம் நடக்குது. 10 பாட்டு பாடுறாங்க, 1 மணி நேரம் ஆராதிக்கிறாங்க, பிரசங்கம் 1 மணி நேரம், 3.5 மணி நேரம் நடக்குது ஒரு சபைகள்.
இங்க 2 மணி நேரம் ஒரு 4 பாட்டு, அதுவும் ஆண்டவரை உயர்த்தி பாடுற பாட்டு, அந்த பாட்டை பாடுறதுக்கு ஆளு காணும். ஒழுங்கினும் மாத்திக்க, இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஹேபிட். இப்ப நான் கூட கான்ஃபரன்ஸ் போறோம், 13ஆம் தேதி 14ஆம் தேதி ஒரு கான்ஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆளா நாங்க தான் இருப்பாங்க. ஒரு ஜீவ் இருக்கணும், ஒரு உற்சாகம் இருக்கணும். அங்க பாடுற பாட்டு எனக்கு தெரியலையே, அந்த ராகம் எனக்கு வரலையே, அதை நான் கத்துக்க பாறேன். இதுதான் உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். சோம்பேறியா போய் உட்காந்து கையை தட்டாத, கையை தட்டினா பாக்குற. இதெல்லாம் என்ன, யாரு கத்து குத்துது உங்களுக்கு? எங்க இதெல்லாம் கத்துன்னு வரீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அதெல்லாம் கையை தட்டுனா 4 பாட்டு கையை தட்ட போறோம் இல்ல. இதெல்லாம் பேய்களுங்க, உண்மை பேய்கள் தான். அது யாரா இருந்தாலும் சரி, பேய்களின் கூடாரம். அவங்க the spirit of God is not lives with that people. The spirit of devil, நிர்விசார ஆவி, சோம்பேறித்தன ஆவி, உணர்வில்லாத ஆவி. அதனால தான் தாவீது சொல்றாரு, எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும். உணர்வில்லாம இருக்கிற, உணர்வில்லாம இருக்கிற. ஏங்க பாடுறது அருமையான ஒரு பாட்டு. அதாவது கத்தரையே நீ பாடு சக்கரையே வராது, இந்த மாதிரி அர்த்தம் இல்லாத பாட்டையா பாடுறோம்? நல்ல பாட்டு, ஆவிக்குரிய பாட்டுங்க. கத்தரை பாடினா சக்கரை வராதுன்னா இன்னைக்கு எல்லாரும் கத்தரை பாட்டு சக்கரை இல்லாம இருக்கணும். பாடுற அத்தனை பேருக்குள்ள சக்கரை இருக்குது. இதெல்லாம் நல்லா இருக்குது ராகம், ஆனா லாஜிக் கிடையாது. இதெல்லாம் லாஜிக்கே கிடையாது. கத்தரை பாடினா சக்கரை வராதுன்னா அதை பாடிக்கினே சக்கரை இல்லாத டீ குடிக்கிறார் ஒருத்தர், அதை பாடிக்கினே சக்கரை இல்லாத டீ குடிக்கிறார். இதெல்லாம் லாஜிக் இல்ல. ஆனா சாரா லவரேஜ் அம்மா ரொம்ப அர்த்தமா, நடராஜ் ஐயா, அப்புறம் FMPB மிஷனரி குழுவினர் நல்ல அர்த்தமா பாட்டு எழுதிக்கிறாங்க. கர்த்தனே எம் துணையானீர், பாவி என்றென்னை பலர் தள்ளினார், ஆவி இல்லை என்று இகழ்ந்திட்டார், தேவா உம்மன்பு என்னை தேற்றினது, உம்மை போல் ஐயா வேற எங்கும் கண்டதில்லை. இன்னும் அற்புதமான பாட்டு. அந்த பாட்டை ஸ்கிரீன்ல போட்டு அது ரிப்பேர் ஆயிடுச்சு, இருக்கிற காசெல்லாம் கொடுத்து ரிப்பேர் பண்ணி அதை போட்டு வச்சா அந்த பாட்டை பார்க்காம அப்படின்னா ரொம்ப அதெல்லாம் நல்லதே கிடையாது. அதெல்லாம் அதான் சொல்றாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பா. சர்ச்சுக்கு வந்தா சர்ச்சு டைம் என்ன, சர்ச்சு முடிகிற நேரம் என்ன, சர்ச்சில் என்ன பிரசங்கம் பண்றாங்க, அதெல்லாம் கவனமா இருப்பா. நோ, பி டிலிஜென்ட் டு நோ த ஸ்டேட் ஆஃப் யுவர் ஃபிளாக்ஸ். உன் ஆத்மா மேல கவனமாயிரு, உன் பொருளாதாரத்தின் மேல கவனமாயிரு, உன் மனைவி மேல கவனமாயிரு, உன் கணவன் மேல கவனமாயிரு, உன் பிள்ளைகள் மேல கவனமாயிரு. உன் பிள்ளைகளை கேர்லெஸ்ஸா விட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு கதை. உன் கணவரை இஷ்டம் போல விட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு கதை. உன் மனைவியை இஷ்டம் போல விட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு கதை. உன் பிசினஸ் நீ இஷ்டம் போல விட்டுட்டேன்னா முடிஞ்சு போச்சு கதை. யாருன்னா பிசினஸ் பண்ணுகிறான்னு ஒரு தொழில் ஆரம்பிச்சுட்டு நீ தொழிலுக்கு போவாத, நீ பாட்டு போன் பேசிங்க இருந்தேன்னா முடிஞ்சு போச்சு உன் கதை, மூடு விழா தான். அந்த பிசினஸ்ல இருந்து அங்க கூட இருக்கணும், கூட இருந்து பார்க்கணும். அதான் be diligent to know the state of your flocks. ஒரு கொத்தனார் இருக்கிற எனக்கு தெரியும், மேஸ்திரி, நல்ல மேஸ்திரி, நல்ல வேலை கத்துக்கணும். வேலை ஆரம்பிச்சாரு, 10 பேர் வந்துட்டான். 10 பேர் வந்து அவரு என்ன பண்ணிக்கிட்டு வேலை விட்டு போய் வீட்டுல உட்காந்துன்னு ஊருக்கு அதை பேசினுக்குது, பொம்பளையும் கூட சேர்ந்துன்னு. அந்த பொம்பளை கும்பல், வேலை வெட்டிகள கும்பலுக்குதுல, இவர் கேட்டா கெத்தா, இவர் மேஸ்திரியா, நான் மேஸ்திரி, நான் மேஸ்திரி, நான் மேஸ்திரினாரு. இன்னைக்கு 10 ரூபாய் இல்லாம சுத்தி கிடக்குறாரு. போச்சு போச்சு. ஃபீல்டுல இருந்து வேலையை கத்துக்கணும், வேலையை டெவலப் ஆகணும். அடுத்த ஸ்டேஜ் என்ன? இப்ப மிஷினே வந்துச்சு பெயிண்ட் அடிக்க, இப்ப மிஷினே வந்துச்சு பூச. அதெல்லாம் எப்படி அப்டேட் ஆகணும்? அது இல்ல. என்கிட்ட 10 பேர் வந்துட்டாங்க, நான் மேஸ்திரி, நான் மேஸ்திரினாரு. எல்லாம் போச்சு. அவன் மானாவாரி அடிச்சு நாசனம் பண்ணி வேஸ்ட் பண்ணி கெட்ட பேர் உண்டாகி வேலை வாய்ப்பெல்லாம் போச்சு. இப்ப நீட்டா இங்கிருந்து மேல் மாநகர் போவாரு, மேல் மாநகர் நேரா இங்க வருவார். இதுதான் ஒரு தொழில்னா கடவுளை போல இருந்து கடவுள் அப்பனிங்க கடவுள் எப்படி பொறுப்பா செஞ்சார் படிங்க. be diligent to know the state of your flocks and attend to your heads. மந்த உனக்கு கொடுத்து, இப்ப நமக்கு பிசினஸ்னா இப்ப யாரும் ஆடு மேய்க்கல, மாடு மேய்க்கல, யாரும் இப்ப விவசாயம் பண்ணல. இப்ப நமக்கு கொடுத்த கம்பெனி பரவ விட்டு விடு. இப்ப நமக்கு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி இதை மட்டும் வச்சுக்கோ. நமக்கு கொடுத்த கம்பெனி, நமக்கு கொடுத்த தொழில், நமக்கு கொடுத்த வியாபாரம், படிக்கிற பசங்களுக்கு உனக்கு கொடுத்த கல்வி, கவனமாயிரு சொல்றாரு. பி டிலிஜென்ட். அதுக்கு அர்த்தம் சொல்றாங்க, அறிவது உன் மந்தையின் மேல்
வாசிங்க. கவனமாயிருனா டு ஹேவ் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ட்லி, டு நோ அபவுட் someone or something through observation in the senses. அர்த்தம் என்னன்னா, உன் மனைவியை அப்சர்வ் பண்ணுப்பா. அந்த அம்மா ஜெபம் பண்றாங்களா, வேதம் வாசிக்கிறாங்களா, ஆரோக்கியமா எக்ஸசைஸ் பண்றாங்களா, ஆரோக்கியமானதை சாப்பிடுறாங்களா. அதே மாதிரி உன் கணவரை அப்சர்வ் பண்ணு, உன் பொண்ணை அப்சர்வ் பண்ணு. உன் பொண்ணு ஜெபிக்குதா, வேதம் வாசிக்குதா, ஒழுங்கா ஸ்கூலுக்கு போதா, ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல் கிளாஸ்ல உட்காருதா, ஹோம்ஒர்க் பண்ணுதா, அதெல்லாம் அப்சர்வ் பண்ணு. கரெக்டா ஸ்கூல் முடிஞ்சா வீட்டுக்கு வந்து சேர்றானா உன் பையன், இல்ல லேட் பண்றானா, இல்ல எங்கேயாச்சும் துன்மார்க்கரோடு சேர்றானா, இல்ல தவறான நண்பர்களோடு சகவாசம் இருக்குதா, போன்ல என்ன வருது ஏது வருது. அதான் சொல்றாங்க, to have knowledge experientially, to know about someone or something through observation in the senses. அந்த கவனமாயிரு, கவனமாயிருக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றாங்க. நீ கேர்லெஸ்ஸா இருந்தீனா உன் தொழில் போயிடும்பா, உன் வியாபாரம் போயிடும், உன் படிப்பு போயிடும். உன் படிப்புல கேர்லெஸ்ஸா இருந்தீனா புத்தகத்தை வாங்கி அப்படியே வச்சுட்டு நாளைக்கு பாத்துக்கலாம், நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா இன்னைக்கு உட்காந்து நைட்டு ஃபுல்லா படிக்கிறது முட்டாள்தனம், முட்டாள்தனம். எவ்ரிடே லைஃப் நீ பரீட்சைக்கு ஆயத்தமாகணும். எவ்ரிடே லைஃப் உன்னை அப்டேட் பண்ணணும். அதான் சொல்றாரு, லுக் இன்டு த ஃபேசஸ் ஆஃப் யுவர் ஃப்ளாக். உன் மந்தினோட முகத்தை பாருன்றார். அதுக்கு அர்த்தம் என்ன? உன் பிசினஸை பாரு, எவ்வளவு போகுது, எவ்வளவு வருது, எவ்வளவு செலவாகுது, இத பாரு. உன் பொண்ணு முகத்தை பாரு, பொண்ணு முகத்தை திருட்டு மூஞ்சா இருக்குதா, நல்ல மூஞ்சா இருக்குதா. உன் பையன் முகத்தை பாரு. அவர் சொல்றாருங்க, நான் சொல்ல. உன் மந்தைய பாருன்றார். உன் மாட்டை பாரு, மாட்டுக்கு ஏதாவது உண்ணி கடிச்சிங்குதா, மாட்டு ரொம்ப சோர்வா இருக்குதா, மாடு ஏதாவது அடிபட்டுக்குதா, ஆடு ஏதாவது அடிபட்டுக்குதா, ஆடு ஏன் அப்படி இருக்குது, இதையே சாப்பிட மாட்டேங்குது, ஆட்டுக்கு ஏன் பேதி ஆகுது, அத சொல்றாரு நீதிமொழிகள்ல. உன் மந்தையின் மேல் கவனமாயிரு, உன் ஆத்துமாவின் மீது கவனமாயிரு. ஜெபிக்கவே மனசு வர மாட்டேங்குதுன்னா நீ காலி உள்ளோ. உன்னால பைபிளே பிரிக்க முடியல, சர்ச்சில் ஜபம் சொல்றாரு பாஸ்டர், ஜபத்துக்கு வரவே முடியலன்னா பேய் உன்னை புடிச்சிட்டான், உசாரா இருந்துக்க. பேய் புடிச்சிட்டான், உசாரா இருந்துக்க. Be diligent to know the state of your flocks and attend to your herds. உன் மந்த, உன் ஆடுகள், உன் மாடுகள் கவனமா இரு. அடுத்ததுன, nor does a crown endures to all generation. அந்த வசனத்தை வாசிங்க. ரொம்ப முக்கியம். இது 4 பேப்பர் கண்டினியூஷன் அப்புறம் பாத்துக்கலாம். நியூ இயர் சர்வீஸ் முடிச்சிட்டு இதோட முடிக்கிறேன். செல்வம், நான் படிச்சிட்டேன் இனிமே படிக்க தேவையில்லையே அப்படி இருக்காதுன்றாரு. நான் பிசினஸ் டெவலப் ஆயிடுச்சு, என் பிசினஸ் அவங்க பாத்துக்கிறாங்க, இவங்க பாத்துக்கிறாங்க, நான் போக தேவையில்லையே அப்படி இருக்காத. எனக்கு சபைக்கு ஆளு வந்துட்டாங்க, இனிமே என்ன, நான் ஏன் சுவிசேஷத்துக்கு போறோம், ஜாலியா நான் தூங்கலாமே அப்படி இருக்காத. ஆளு எவ்வளவு வந்தாலும் நாச்சிக்காம நீ நற்செய்தி சொல்லிக்கிட்டே இரு. நீ மாஸ்டர் ஆஃப் பிலாசபி முடிச்சா கூட இன்னைக்கு உட்காந்து படி அப்டேட். உனக்கு பதவிகள் செல்வங்கள் என்றைக்கு நிலைக்காது, அதனால அப்டேட் ஆகு. அப்பா சேர்த்து வச்சிட்டா, தாத்தா சேர்த்து வச்சிட்டா சொல்லிட்டு வேலை வெட்டிக்கு போகாத. இருக்கிற பணத்தை தின்னுக்கிட்டு அழிச்சியானா அடுத்த ஜெனரேஷன் அழிஞ்சு போயிடும். நீ இருக்கிற செல்வத்தை டெவலப் ஆக்கு. அதான் சொல்றாரு, riches are not forever. உங்க அப்பா சேர்த்து வச்ச பணம் என்னைக்கும் இருக்காதுப்பா. எவ்வளவு அழகா சொல்றாரு பத்தியா. அப்பா அம்மா என்னைக்கும் ஷூ வாங்கி குத்துனுக்க மாட்டாங்க, என்னைக்கும் பேண்ட் ஷர்ட் வாங்கி குத்துனுக்க மாட்டாங்க. உனக்கு கொடுத்த கல்வியை நீ படிச்சு நீ முன்னேற பாரு. நீ கல்வியை கோட்டை விட்டு, ஸ்கூலை கோட்டை விட்டு, படிப்பை கோட்டை விட்டு நீ மாம்சத்துல விழுந்து போனேனா அப்பா வயசாயிடும், அம்மா வயசாடுவாங்க. உனக்கு ஊட்டி விடுறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க, உனக்கு ஷூ வாங்கி கொடுக்க ஆள் இருக்க மாட்டாங்க, ஜெட்டி வாங்கி கொடுக்க கூட ஆள் இருக்க மாட்டாங்க. உசார் இப்போ கொடுத்த உன்னுடைய கல்வியின் மேல் கவனமாயிரு. ஒழுங்கா படிச்சு முன்னேறத பாரு. அப்பா அம்மா வயசாயிட்டு அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கு மாத்திரை மருந்து வாங்கி கொடுக்கறதுக்கே ஃபியூச்சர்ல காசு இருக்காது. இப்போ வயசுல நீ வாலிபமா இருக்கும்போது நல்லா படிச்சு சஸ்டெயின் ஆயிடு. என்ன சொல்றாரு, ஃபார் ரிச்சஸ் ஆர் நாட் ஃபார் எவர். அப்புறம் நாட் டஸ் எ கிரவுன் endure to all generation. அந்த வசனம் என்னது படிங்க. செல்வம் என்றைக்கும். எப்பா நீ படிச்ச படிப்பு சர்டிபிகேட்டா இருக்குது, ரைட்டு. அது அந்த சர்டிபிகேட் வச்சு ஒரு வேலை வாங்கிட்ட, ரைட்டு. அதுக்காக படிப்பை நிறுத்தாத, புதுசா படிப்பா.
புதுசா படி, ஏதாவது படி. அண்ணாதுரை சொல்லி அதை பத்தி படி, பெரியாரை பத்தி படி, அம்பேத்கரை பத்தி படி, நாட்டு அரசியலை படி, ஹிந்து பேப்பரை படி, தமிழ் நியூஸ் தினமணி பேப்பரை படி. படிச்சாதான் நீ அப்டேட் ஆக முடியும். இல்லைன்னா போற வரவெல்லாம் உன்னை கூட்டிட்டு போயிட்டே இருப்பான். சட்டத்தை படி. இப்போ காவல்துறை கிட்ட நீங்க போயிட்டு, சார் சட்டப்படி என்ன செய்யணுமோ நீங்க செய்யுங்க சார் சொல்லி பாருங்களேன், ஷாக் ஆவாங்க. சார் ஐயா 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 என்ன டேய் போடா அப்படின்னுவான் நீ சொல்லுவாங்க. ஆனா நீங்க சார் சட்டப்படி என்ன செய்யுங்க சொல்லி பாருங்களேன், ஐயோ இவர் விஷயம் உள்ள ஆளு போல, இவரு ஏதோ ஒரு பேக்ரவுண்டு லீகலா நீங்க மூவ் பண்ணுங்க சொல்றாரு, பெரிய பார்ட்டி போல. அதுதாங்க அறிவு. அதுக்குதான் படிக்கணும், சட்ட புத்தகத்தை படிக்கணும். அதுக்காக ஒரு 100 ரூபாய் செலவு பண்ணணும். அதுதான் சொல்றாரு, என்னைக்கும் நீ சேர்த்து வச்ச பணம் உங்ககிட்ட உட்கார்ந்து இருக்காது. அந்த பணத்தை கொண்டு ஏதாவது ஒரு தொழில் பண்ணி இன்னும் பணம் வருவதற்குரிய வாய்ப்பை பார்ப்பா. நீ அந்த பணத்தை எடுத்து செலவு பண்ணிருந்தேன்னா செல்வம் என்றைக்கு நிலைக்காது, கிரீடம் தலைமுறை தலைமுறையாய் நிற்காது. உன்னை அப்டேட் பண்ணு. கிரீடம் பொசிஷன் நீ அப்டேட் ஆகணும்பா, அப்டேட் ஆகணும். ஹல்லேலூயா. அதனால இதுவே ஒரு 4 பேப்பர் இருக்குது. என்னோட தொடர்ச்சி அப்புறம் பார்க்கலாம். நான் சொன்னது புரிஞ்சுங்களா? புது வருஷம் வருது, நம்ம சரீரத்தின் மீது அக்கறை செலுத்துவோம், ஆரோக்கியமான உணவுகளை சமைச்சு சாப்பிடுவோம், நம்ம ஆத்மாவுக்கு தேவனை முதலிடம் கொடுப்போம், சபைக்கு ஒழுங்கா வருவோம், உபவாச ஜபத்துல கலந்து கொள்வோம், லீவ் டைம்ல ஈவினிங்ல ஜபம் நடக்குது அதெல்லாம் கலந்து கொள்வோம். இந்த சாயந்தரம் ஊழியம் இருக்குது, ஊழியத்துக்கு முன்னாடி 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டு போனோம். ஜெபிச்சுட்டு போனா ஆண்டவர் வழியை திறப்பார், அழகா வழியை திறப்பார். அங்க போனா அற்புதம் நடக்கும். சும்மா சிம்பிளா போவோம், அற்புதம் நடக்கும். சிம்பிளா பெருசா போய் கத்த தேவையில்ல, ஓன்னு பேச தேவையில்ல. நம்ம ஒழுங்கா ஜெபம் பண்ணிட்டு போய் சும்மா சாதாரணமா இப்படி கை வச்சா ஆண்டவர் சுகமாக்கிடுவார். அவன் கட்டு உடஞ்சிடும். அப்போ இதெல்லாம் ஆத்மீக வேலை. சரீர வேலைன்னா நம்ம கொடுக்கப்பட்ட நேரத்தை சரியா பயன்படுத்தி, படிப்பா இருந்தாலும் வேலையா இருந்தாலும் தொழிலா இருந்தாலும் கவனமா இருப்பா, கவனமா இரு. வெட்டி பேச்சு பேசாத, வெட்டி ஆட்களோடு நேரத்தை செலவழிக்காத, சும்மா தூங்கி இருக்காத. வயசானவங்க தூங்குறாங்க ரைட்டு, சின்ன பசங்க நீங்க உங்க தொழில கவனமா இருங்க, ஃபீல்டுல இருங்க, ஃபீல்டை விட்டு வெளியே வந்துடாதீங்க. எனக்கு ஆள் இருக்கிறாங்க சொல்லிட்டு நீ விட்டு நீ பாட்டு உட்கார்ந்து இருக்காத. அடுத்தது என்ன பண்ணலான்னு யோசி, பிரேயர் பண்ணு. ஆண்டவர் புதிய வழிகளை திறப்பார், புதிய ஞானத்தை தருவார். நீ சொந்த தொழில் தொடங்குற மனுஷனா மாறலாம்னு சொல்லி தொழிலை பத்தியும் ஊழியத்தை பத்தியும் எதுவானாலும் எடுத்துக்கலாம். இயேசு சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நான் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன். ஆவிக்குரிய ரீதியில் என்னது? ஒவ்வொரு மந்தையின் மீது இப்ப ஜான்ஸ் இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்காக டெய்லி ஜெபம் பண்ணலாம். அவங்களுக்கு எந்த வேலையும் இல்லை. டேல நல்லா உட்காந்து மீனாவுக்காக நல்ல பாரத்தோடு ஜெபம், பர்னிக்காக குட்டிக்காக உன் மந்தையின் மேல் கவனமாயிரு. நான் எங்கடா ஒர்க் பண்ணிருப்பேன், ஆண்டவர் என் பணத்தை சந்திச்சிட்டாருன்னா நான் வேலைக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இன்னும் ஃப்ரீயா நல்ல சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிப்பேன், இன்னும் நல்ல ஜெபங்கள் நடத்த ஆரம்பிப்பேன். பல இடங்களுக்கு கூப்பிடுறாங்க, போகலாம். ஆனா ஊழியத்துல போனா பெருசா பணம் வரன்னு சொல்ல முடியாது. அவங்க தேங்க்யூ பாஸ்டர் சொல்லிட்டு ஒரு 500 ரூபாய்க்கு தான் போவாங்க. அதை நம்ம தவறுன்னு சொல்லக்கூடாது. அது நமக்கு போதுமானதா இருக்குமா? இருக்காது. அப்ப நமக்கு பணம் தேவை, ஊழியத்தை தாங்கக்கூடிய ஆட்கள் தேவை, உற்சாகமா. அப்போ பாஸ்டர் வேலைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. சந்தோஷமா இன்னும் வேலையை நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யலாம். நம்முடைய தேவைகள் சந்திக்காத பொழுது பவுல் சொல்றது போல சொந்த கைகளால் வேலை செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை. எல்லாரும் வேலை செய்யணும்னு அவசியம் கிடையாது. தேவைகள் சந்திக்கப்பட்டா போய் நல்லா ஊழியம் பண்ணலாம். இந்த எவ்வளோ மெசேஜ் வச்சிருக்கேன், யூடியூப்ல போடணும். நம்ம கிட்ட இருக்குது சின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் தான் இது. இந்த ஆடியோ இதுவே ஒரு 10,000 ஒரு 7,000 மைக் இருக்குது. அந்த மைக் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும். நம்ம பேசுற விஷயம் மக்களுக்கான விஷயம். சும்மா அல்லேலூயா சோத்திரம்னு இப்படி நம்ம இந்த மாவரைக்கிற வேலை கிடையாது. நம்ம சொல்றது வாழ்வியல் போதனைகள், மக்களை சிந்திக்க வைக்கிற போதனைகள், மக்களை இயேசுவோடு கட்டுகிற போதனைகள். இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். நமக்கு நல்ல வீடியோ கேமரா தேவை, லைட்ஸ் செட்டப் தேவை, ஆடியோ தேவை, இதுக்கெல்லாம் பணம் தேவை. இதுக்கு தான் நம்ம நல்லா தொழில் பண்ணோம், வியாபாரம் பண்ணோம். இதை வாங்கினா ஒன்னும் அதாவது சரக்கே இல்லாதவங்களாம் வீடியோ வச்சுட்டு பேசிக்கிட்டு உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லா ஒண்ணுமே இருக்காது. கட்சியில காணிக்க அனுப்புங்க, கடைசியில் என்னது காணிக்க அனுப்புங்க. நம்ம கிட்ட ஆண்டவர் நம்ம தோல்வியிலிருந்து பாடத்தை கற்றுக்கொண்டோம், உண்மை சத்தியங்களை சொல்லி கொடுத்திருக்கிறாரு. இதை வெளியே அனுப்ப நல்ல வீடியோக்கள் தேவை, வாகனம் தேவை, ஆடியோக்கள் தேவை.
அதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. நீங்களும் முயற்சி எடுங்க. கடவுள் உங்களை உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காணிக்கை செலுத்துவோம். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தொனித்திடவே எம் இயேசு மகாராஜனே வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க தேவாதி தேவனை சந்திப்போமே. கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். கண்ணிமை நேரத்தில் மாறிடுவோம், விண்ணிலே யாவரும் சேர்ந்திடுவோம். பலன்கள் யாவையும் அவரை அளிப்பார், பரமனோர் என்றும் வாழ்ந்திடுவோம். பரலோக தகப்பனே,